கேக்குது. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்து ஒரு மகத்தான செயல்பாட்டில் நாளும் ஓர் அதிகாரம் என்கிற தலைப்பின் கீழ் நாம் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். தோழமைகளே, ஆளுமைகளே, நம்முடைய பயணம் என்பது குறிப்பாக இளையோரை நோக்கிய பயணம். வான்புகழ் கொண்ட வள்ளுவன் 133 அதிகாரங்களை எழுதியிருந்தாலும் இந்த உலகில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்களின் இதயங்களை நெறிப்படுத்துகிற, சிந்தனையை வடிவமைக்கிற ஒரு செயல்பாட்டினை 7 சீர்களில் நமக்கு அதிகாரமாக தந்திருக்கிறார். அப்படி இன்றைய நிலையில் நாம் மெய்யை, இந்த உலகில் மெய் உணர்தல் என்பது வாழ்வியல் கோட்பாட்டின் தத்துவமாகவே நாம் பார்க்கிறோம். அந்த நிலையில்தான் இன்றைக்கு 36வது அதிகாரமான மெய் உணர்தல் என்கிற அதிகாரத்தை நாம் கேட்க இருக்கிறோம். தோழமைகளே, ஆளுமைகளே, இந்த மெய்யுணர்தல் என்கிற அதிகாரத்தை நம்மோடு முற்றோதல் செய்வதற்காக இணைந்திருப்பவர் போற்றுதலுக்குரியவர். காரணம், இன்றைக்கு முற்றோதல் செய்வதாக சொல்லிய மாணவி காலத்தின் சூழலால் அவர்களால் பங்கேற்காத சூழல் வந்த பிறகு உடனடியாக நான் பங்கேற்கிறேன் என மாலை நேரத்தில் நம்மோடு தொடர்பு கொண்டு பங்கேற்கிற புதுவை பல்கலைக்கழகத்தினுடைய நம்முடைய உளவியல் துறை BA உளவியல் துறை படிக்கக்கூடிய ஜே ஸ்ருதி என்கிற மாணவி நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அவர்களை நாம் மகிழ்வோடு வரவேற்பதில் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல இன்றைக்கு மெய் உணர்தல் என்கிற அதிகாரத்தை சொல்லுவதற்காக திருமதி மேகலா முருகன் அவர்கள் நம்மோடு இணைய இருக்கிறார்கள். அவர்கள் அழகப்பா பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்ட கணினி துறையில் முனைவர் பட்ட ஆய்வாளராக பணியில் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்லாது நம்முடைய தேவகோட்டை கலை இலக்கிய பெருமன்றத்தில் மாவட்டத்தினுடைய செயற்குழு உறுப்பினராக, மாவட்ட குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய திருமதி மேகலா முருகன் அவர்கள் இன்றைக்கு நம்மோடு மெய்யுணர்வு என்ற அதிகாரத்தை சொல்லுவ இருக்கிறார். ஆக இருவரையும், 2 பெண் ஆளுமைகளையும் நாம் கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக வரவேற்பதில் மன நிறைவு அடைகிறோம். தோழமைகளே, ஆளுமைகளே, முதலில் முற்றோதல் செய்ய வருமாறு அருமை மாணவி ஸ்ருதி அவர்களை தோழமையோடு அழைக்கின்றோம். அம்மா ஸ்ருதி. ஐயா சொல்லுங்கடா அம்மா. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். 36 மெய்யுணர்தல். எப்பொருள்? பொருளல்லாவற்றை பொருளென்று உணரும் மருளானம் மான பிறப்பு. இருள் நீங்கி இன்பம் பாய்க்கும் மருள் நீங்கி மாசறு காட்சியவருக்கு. ஐயத்தை நீங்கி தெளிந்தவருக்கு வையத்தின் வான நன்னியதுடைத்து. ஐயுணர்வு ஏதிய கண்ணும் பயமின்றே மெய்யுணர்வும் இல்லாதவருக்கு. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. கற்றிழிந்து மெய்ப்பொருள் கண்டார் தலைபடுவார் மற்றின்று வாரா நெறி. ஓர்துள்ளம் உள்ளது உயிரின் ஒருதலையால் பேர்துள்ளம் வேண்டா பிறப்பு. பிறப்பென்னும் பேதமை நீங்கி சிறப்பென்னும் செம்பொருள் காண்பதறிவு. சார்புணர்ந்து சார்பார் கெட ஒழுகின் மாற்றழித்து சாதரு நோய். காமம் வெகுளி மயக்கம் இம்மூன்றும் நாம கெடுக்கும் நோய். நன்றி ஐயா. நன்றி அருமை குழந்தை அவர்களே, மிக்க மகிழ்ச்சி. உடனடியாக நம்முடைய வேண்டுகோளை ஏற்று உடனடியாக நம்மோடு முற்றோதல் செய்த மாணவி ஸ்ருதி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அம்மா, உங்களுடைய பெற்றோர் பெயர் சொல்லுங்க. ஐயா, என் பெற்றோர் பெயர், தாயின் பெயர் கே ஹேமமாலினி, தந்தையின் பெயர் ஜெயமாதவ். மிக்க மகிழ்ச்சி. என்னன்னா, யார்கிட்ட குழந்தைகிட்ட பேர் கேட்டாலும் முதல்ல அப்பா பேர் சொல்லிட்டு அடுத்த அம்மா பேர் சொல்லுவாங்க. நான் முதல் முறையாக அம்மாவின் பெயர் சொல்லி அடுத்த அப்பாவின் பெயரை சொல்லுகிற ஸ்ருதி அம்மாவை மனம் நிறைவோடு வாழ்த்துகிறோம். மிக்க மகிழ்ச்சி. குறிப்பாக உங்களுடைய பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் பெருமக்களுக்கும் உங்களை ஊக்குவித்த அருமை அம்மா புனியவதி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் பாராட்டுக்களை பதிவு செய்து மெய் உணர்தல் என்கிற அதிகாரத்திற்கு தனது சிந்தனையால் வெளிப்படுத்த வருகிற மேகலா முருகன் அவர்களை உரைப்பொழிவு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
அனைவருக்கும் வணக்கம். கேக்குதா? கேக்குதுமா? கேட்கிறது. நல்லா கேக்கு. இந்த வாய்ப்பை வழங்கிய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்திற்கு நெஞ்சார்ந்த நன்றி. திருவள்ளுவர் திருக்குறள் சொன்னத என்னோட அறிவுக்கு எட்டின வகையில ஏதாவது ஒரு ஒரு சிறு முயற்சி மாதிரி எடுத்திருக்கேன். அதாவது கணினி துறையோட ஒப்பிட்டு, ஏன்னா திருவள்ளுவர் எழுதி பல காலம் ஆனாலும் நம்மளோட இன்னைக்குள்ள டெக்னாலஜியையும் அதை ஃபாலோ பண்ற மாதிரி திருக்குறள் என்றவும் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து திருவள்ளுவர் எழுதி வச்சிருக்காரு. அதை என்னோட சிறு முயற்சி அதோட ஒப்பிட்டு சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சிறு முயற்சி தான் பொறுத்தவர்களுக்கு. முதல் குறள்: பொருளல்லவற்றை பொருளென்று உணரும் மருளானாம் மானா பிறப்பு. இதுக்கு வந்து பரிமேலழகர் நிறைய பேர் எழுதியிருக்காங்க. நம்ம முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களும் இதுக்கு வந்து உரை எழுதியிருக்காங்க. அந்த உரையை ஒரு எக்ஸாம்பிளா நான் எடுத்துக்கிறேன். ஒரு பொய்யான ஒரு பொருளை மெய்ப்பொருள் என்று மயங்கி நம்புகிறவனின் வாழ்க்கை சிறப்பாக அமையாது அப்படின்னு முத்தமிழறிஞர் கலைஞரோட உரையில சொல்லியிருக்காங்க. அதாவது சரியான பொருள் மற்றும் உண்மையை தவிர்த்து தவறான விஷயங்களை பொருள் என்று நினைக்கிறார் அப்படிங்கிறது சொல்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஒரு அறிவின் இழப்பு அப்படிங்கிறது ஒரு புத்திசாலித்தனமான ஒரு பற்றாக்குறையாக கூட இருக்கலாம். அதாவது ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸோடய பார்க்கும்போது ஒரு சரியான புரிதல் இல்லாம தவறான தீர்வு, அதாவது இன்எஃபிஷியன்சி அப்புறம் பக்ஸ், அந்த மாதிரியான ஒரு கரெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங் செயல்படுத்தானா எஃபெக்டிவாகவும் எஃபிஷியன்டான சொல்யூஷனும் நமக்கு கிடைக்கும். ஒரு கணினியில வந்து இதை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது. இது ஒப்பிடும் கருத்தை பார்த்தோம்னா, ஒரு பொருளல்லவற்றை பொருளென்று உணரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் லீட்ஸ் டு இன்கரெக்ட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கணினி அறிவியல்ல இன்கரெக்ட் இன்டர்பிரஷனல் அப்படிங்கிறத மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மூலமா இன்எஃபிஷியன்ட் சிஸ்டம், பெர்ஃபார்மன்ஸ் பட்டன் நெக்ஸ், அந்த மாதிரி, அதாவது இன்கரெக்ட் அல்காரிதம்ஸ் அப்படி உருவாக்கணும் அப்படின்னா சிஸ்டம் வந்து பிரேக் டவுன் ஆயிரும். ஸோ ஒரு பொருள்ல வந்து, அதாவது ஒரு மென்பொருள்ல வந்து டெவலப்பர்ஸ் வந்து கரெக்டான பொசிஷன்ல வச்சு அதை பண்ணாங்க, இல்ல அந்த தரவுகளை வந்து தவறான புரிதலோட கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா அது என்ன ஆகும்னா ஒரு மெமரி லீக்ஸ், அதாவது மறதி, அந்த நம்ம கம்ப்யூட்டர்ல பொறுத்த மட்டும் இல்ல, அந்த மெமரி லீக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அது டவுன் ஆகும். அன்னெசரி கம்ப்யூட்டேஷன்ஸ், அதாவது முன்னுக்கு பின் முரணா வர்றது, ஸ்லோ பெர்ஃபார்மன்ஸ் ஆகுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த பொருளல்லவற்றை பொருளென்று உணரும் அப்படிங்கிற அந்த வரிகள்ல இத வந்து நம்ம யோசிக்கலாம். அடுத்து அந்த மருளானாம் மானா பிறப்பு அப்படிங்கிறத ஃபெயிலியர் டியூ டு இக்னோரன்ஸ் அண்ட் லேக் ஆஃப் கிளாரிட்டி, அதாவது இக்னோரன்ஸ் அப்படிங்கிறது லேக் ஆஃப் கிளாரிட்டி அப்படிங்கிறது ட்ரையல் அண்ட் எரர் முறையால் ஒரு ரிப்பீட்டட் ஃபெயிலியர்ஸ் வந்துடும். அந்த மாதிரி வரும்போது என்ன ஆகும்னா நமக்கு டைம் லேட் ஆகும், டைம் வேஸ்ட் ஆகும். அதே மாதிரி மணி, ரிசோர்சஸ் எல்லாமே வந்து வீணாகும். இதை வந்து ஒரு டெவலப்பர்ஸ் டீமோ உதாரணத்துக்கு ஒரு இன்கரெக்ட் மெத்தடை வந்து உருவாக்குறதுக்கான வாய்ப்பு வரும். ஸோ அதை வந்து மரலானா மானா பிறப்பு அப்படிங்கிறத வந்து இந்த கணினியில இது இப்போதைக்கு இருக்கிறத அந்த குறளோட மேட்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்ல வர்றேன். அடுத்த குறள்: இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசறு காட்சியவர்க்கு. இதுக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மயக்கம் தெளிந்து மாசற்ற உண்மையை உணர்ந்தால் அறியாமை அகன்று
நலம் தோன்றும். பொதுவா போராட்டங்கள்ல குழப்பங்கள்ல ஒரு உண்மையான ஒரு விளக்கமோ ஒரு தெளிவான ஒரு உணர்வோ அந்த மாதிரி இருந்தா சிறந்த நன்மை கிடைக்கும் நமக்கு. ஒரு இருள் மற்றும் மருள் என்பது அப்படிங்கிறது குழப்பம், தவறான புரிதல்கள், ஒரு அறிவின் குறைபாடுகள் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். இன்பம் அப்படிங்கிறது ஒரு உண்மையான அறிவு அப்படிங்கிற பார்வையில நம்ம பார்க்கலாம். மற்றும் சரியான தீர்வுகளை பெறுவதன் மூலமாக இது மயக்கம் தெளிந்து மாசற்ற உண்மையை உணர்ந்தால் அறியாமை அகன்று நலம் தோன்றும் அப்படிங்கிற மாதிரியான விளக்கமா இது இருக்கும்னு நினைக்கிறேன். இத கணினி அடிப்படையில நம்ம அணுகுனோம்னா, அதாவது இருள் நீங்கி இன்பம் பயக்கும் அப்படிங்கிறது கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் லீட்ஸ் டு சக்சஸ். அதாவது ஆம்பிகுட்டி நீங்கும் போது, அதாவது எஃபெக்டிவ் ப்ராப்ளம் சால்வ் ஆகும் அண்டு ஹை பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத இதை ஏற்படுத்தும். அதாவது இருள் நீங்கி இன்பம் பயக்கும் அப்படிங்கிறத கணினி டெக்னாலஜில நம்ம இதை பார்த்தோம்னா, அந்த பார்வையில பார்த்தோம்னா கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் லீட்ஸ் டு சக்சஸ். ஸோ கன்ஃபியூஷன் இல்லாம ஒரு மிக தெளிவான சரியா இத உருவாக்கும். உதாரணத்துக்கு ஒரு மென்பொருள் டெவலப்பர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ், அதாவது தெளிவா அந்த பெர்ஃபார்மன்ஸ் பாட்டில் நெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை தெளிவா தெரிஞ்சிருந்தாதான் அதுல இருந்து என்ன எரர் வருதோ அதை நீக்க முடியும். அந்த நீக்கினா தான் அதுக்கான மென்பொருள் செயல்திறன் அதிகமாகும் அப்படிங்கிறத இந்த குறளோட மேட்ச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு முயற்சி. மருள் நீங்கி மாசற்று காட்சியவர்க்கு அப்படிங்கிறது ரிமூவிங் மிஸ்கன்செப்ஷன் லீட்ஸ் டு கிளீன் சொல்யூஷன். அதாவது மிஸ்கன்செப்ஷன் மற்றும் ராங் அசெப்ஷன், ஒரு விஷயத்த தப்பா நம்ம அணுகிறதுக்கும், தப்பா நீக்கிட்டாலும் அதை கிளியர் அண்ட் கோடு, அதாவது பெட்டர் டிசைனு, அதை நீக்கிட்டு புதுசா ஒரு பெட்டரா ஒரு எஃபெக்டிவா எஃபிஷியண்டா ஒரு சிஸ்டத்தை நம்ம உருவாக்கலாம். அதாவது ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர், ஒவ்வொரு இதுக்கும் ஒரு கட்டமைப்பு இருக்கும். அதை இப்ப கணினியை பொறுத்த மட்டும் என்ன இருக்கும் அப்படின்னா, மெயினா நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டேட்டா அப்படிங்கிறது நம்ம ஒரு டாஸ்க், ஒரு ஒர்க்குன்னு கூட நம்ம சொல்லலாம். அதாவது ஒர்க்கை செயல்படுத்துறதுக்குள்ள ஒரு பொருளோ அந்த மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ அந்த டேட்டாவை பயன்படுத்தி ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் வடிவமைக்கிறது. அதுல அல்காரிதத்தை நம்ம பண்ணும்போது, அல்காரிதம் அப்படிங்கிறது இதை இப்படிலாம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் பிளஸ் இந்த அல்காரிதம் இதை தப்பா செயல்படுத்திட்டா, தவறா புரிஞ்சு அதை செயல்படுத்தினா இன்கரெக்ட் அவுட்கம்ஸ், நமக்கு கிடைக்கிற ரிசல்ட்டும் தப்பா இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சொல்ல வர்றது. ஐயத்தின் 3வது குறள், ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு வையத்தின் வானம் நனியதுடைத்து. அதாவது ஐயப்பாடுகளை தெளிந்த ஆராய்ச்சி வாயிலாக தீர்த்து கொண்டவர்களுக்கு பூமியை விட வானம் மிக அருகில் இருப்பதாக கருதுகின்ற ஊக்கம் ஏற்படும் அப்படிங்கிற கலைஞர் அவர்கள் சொல்லியிருக்காங்க அவங்களோட உரையில. இதுக்கு நம்ம எப்படி பார்க்க போறோம் அப்படின்னா, தெளிவான அறிவு மற்றும் கான்செப்சுவல் கிளாரிட்டி கற்றவர்கள் காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸை எளிதா தீர்க்க முடியும். அத இன்ஃபினிட்டி ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதாவது நிலையில்லாத அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்குறது. அந்த மாதிரி, அதாவது கணினி தொழில்நுட்பத்துல கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங், கரெக்ட் டிசிஷன் மேக்கிங், ஆப்டிமைசேஷன், இன்னோவேஷன், அதாவது புதுசா உருவாக்குறது, புதுசா ஒரு விஷயத்த கிரியேட் பண்றது. அது மூலமா காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம், ஹை எஃபிஷியன்ட் சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ். அப்போ புது விதமா ஒரு விஷயத்த நம்ம செயல்படுத்தலாம் அப்படிங்கிறத இந்த குறளோட ஒப்பிடும்போது, ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு அப்படிங்கிறத கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் அப்படின்னு நம்ம கணினி வாயிலாக அதாவது கணினி துறைக்கோட இதை மேட்ச் பண்றதுக்கு யோசிக்கிறோம். இதுக்கு டெவலப்பர்ஸோட டிசைன் பேட்டர்ன்ஸ், அல்காரிதம்ஸ் இது எல்லாத்தையுமே வடிவமைக்கிறத அந்த அதிக செயல்திறனோட செயல்பட முடியும் அப்படிங்கிறத
இந்த இடத்துல சொல்ல வர்றேன். வையத்தின் வானம் நனியதுடைத்து அப்படின்னா அன்லிமிட்டெட் பொட்டன்ஷியல் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். கணினி தொழில்நுட்பத்துல அதாவது டெக்னிக்கல் இது செய்யறவங்களுக்கு கிளாரிட்டி, கன்செப்ஷுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாதான் அந்த தொழில்நுட்ப பிரச்சனையை வந்து சரி செய்ய முடியும். இந்த அறிவு இன்ஃபினிட்டி ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதாவது இன்னோவேட்டிவ் சொல்யூஷன்ஸ், புது புது விஷயமா கிரியேட் பண்றது, அதுக்கான திறனை வந்து நமக்கு கொடுக்கும் அப்படிங்கறது தான் இந்த வையத்தின் வானம் நனியதுடைத்து அப்படிங்கிறத இங்க சொல்ல வர்றேன். இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இப்போ இருக்கிற ஒரு கிளவுட் ஆர்கிடெக்சர். கிளவுட் அப்படிங்கிறது இப்போ முன்னாடிலாம் வந்து நம்ம சேவ் பண்ணி வைப்போம். எதுல ஒரு கம்ப்யூட்டர் இருந்துச்சுன்னா கம்ப்யூட்டர்ல சேவ் பண்ணி வைப்போம். இப்போ வந்து என்ன பண்றோம், இங்கெல்லாம் சேவ் பண்ணதெல்லாம் பத்தல, மெமரி கார்டு வச்சிருப்போம் போனை பொறுத்த மட்டும் இல்ல, அப்புறம் பென் டிரைவு, தம் டிரைவு, எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க், இதெல்லாம் பத்தல. கிளவுட்ல கொண்டு போய் ஸ்டோர் பண்ற அளவுக்கு இப்போ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. ஸோ அதோட கிளவுட் ஆர்கிடெக்சர் எந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஐடி, இப்போ வந்து மெயில் ஐடியிலலாம் நம்ம பார்க்குறோம்ல, அந்த மாதிரியான கிளவுடுக்கு ஒரு ஐடி கிரியேட் பண்ணி நம்ம சேவ் பண்றதெல்லாம் அந்த கிளவுட்ல கொண்டு போய் நமக்குன்னு உள்ள ஐடியில அது சேவ் ஆகும். ஸோ கிளவுட் ஆர்கிடெக்ட், ஸ்கேலபிள் சிஸ்டம், டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம் மற்றும் அப்புறம் வந்து மைக்ரோ சர்வீசஸ் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிற அந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ கரண்ட் ட்ரெண்ட்ஸ்ல இருக்கு. ஸோ இது வந்து இப்போ அதாவது வையத்தின் வானம் நனிய துடைத்து அப்படிங்கிறத இதோட மேட்ச் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அடுத்தது 4வது குறள், ஐயுணர்வு எய்திய கண்ணும் பயமின்றே மெய்யுணர்வு இல்லாதவர்க்கு. இது முத்தமிழறிஞர் கலைஞர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உண்மையை கண்டறிந்து தெளிவடையாதவர்கள் தமது ஐம்புலன்களையும் அடக்கி வெற்றி கண்டிருந்தாலும் கூட அதனால் அவர்களுக்கு எந்த பயனும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது நான் எந்த அளவுக்கு பாக்குறேன்னா, ஐயுணர்வு அப்படிங்கிறது அறிவின் உயர்ந்த நிலையா நம்ம பார்க்கலாம். அதே சமயம் மெய்யுணர்வே இல்லாதது அப்படிங்கிறது உண்மையான அல்லது உணரக்கூடிய செயல்ல ஒரு செயற்கை கூறுகளுக்கே தோன்றும் செயல்களுக்கு புறமாக இருக்கிறதாகவும் அதுக்கு அப்பாற்பட்டதாகவும் இருக்கிறதாகவும் நம்ம கருதலாம். இத வந்து நம்ம கணினியோட ஒப்பிட்டு பார்க்கும்போது ஐயுணர்வு எய்திய கண்ணும் பயமின்றே அப்படிங்கிறது ஹையர் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் கிளியர் ப்ராப்ளம் சால்விங், அதாவது அட்வான்ஸ்டு நாலேஜ், கிளியர் ப்ராப்ளம், ஒரு ப்ராப்ளம்னா அதை சால்வ் பண்றதுக்கான சொல்யூஷன், இது இது எல்லாம் எதுக்காக அப்படின்னா ஒரு எஃபிஷியன்ட் சொல்யூஷன், ஒரு எஃபிஷியன்ட் ஒரு எஃபெக்டிவான ஒரு புது விஷயங்கள் வந்து நமக்கு செயல்படுத்துறதுக்கானது. இதுக்கு வந்து செயற்கை நுண்ணறிவு இப்ப இருக்கிற கரண்ட்ல வந்து நம்ம யூஸ் பண்ற ஒரு செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஏஐ டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி சொல்றோம். இது வந்து டேட்டா ப்ரீ ப்ராசஸிங், ஃபீச்சர் செலக்ஷன் அண்ட் மாடல் ஆப்டிமைசேஷன் அப்படின்லாம் நாங்க வந்து இதுல கணினி துறையில இதை வந்து ஒவ்வொரு விஷயமா பிரிச்சு சொல்றோம். பொதுவா வந்து செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிற விஷயத்த இந்த குறளோடு நான் ஒப்பிட்டு பார்க்க விரும்புறேன். ஐயுணர்வு எய்திய கண்ணும் பயமின்றே மெய்யுணர்வு இல்லாதவர்க்கு. மெய்யுணர்வு இல்லாதவர்க்கு அப்படின்னா லேக் ஆஃப் ட்ரூ அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் கான்செப்சுவல் கிளாரிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது ஒரு ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது படிப்படியான நிலைகள் இருக்கும். அத ஆரம்பத்துல இருந்து ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ் அப்படிங்கறது ஆரம்பத்துல இருந்து அதை பற்றிய அறிவு இருந்து செயல்படும் போது அதை வந்து நம்ம ஒரு எஃபிஷியண்டா ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கலாம் அப்படிங்கறத தான் இந்த குறள் வந்து கணினியோட ஒப்பிட்டு பார்க்கும்போது நான் பார்க்கிறேன். இதுல வந்து அல்காரிதமிக் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அது டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், இதெல்லாம் வந்து ஒரு அடிப்படை அறிவை தவிர்த்து வேலை செய்யலைன்னா அது வந்து நம்மளோட அடுத்து கிடைக்கிற ரிசல்ட்டையோ பெர்ஃபார்மன்ஸையோ அது பாதிக்கும் அப்படிங்கிறது தான் இந்த குறள் வந்து தெளிவுபடுத்துது. அடுத்தது 5வது குறள், எப்பொருள் எத்தன்மைதாயினும்
அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. வெளித்தோற்றத்தை பார்த்து ஏமாந்து விடாமல் அது பற்றிய உண்மையை உணர்வதுதான் அறிவுடையாகும். இதோட அதாவது ஒரு பொருளின் உண்மையான தன்மையை அல்லது நம்பகத்தன்மையை அறிகிறது. அதாவது இந்த ஒரு பொருள் ஒரு பயனுள்ள அம்சம் அது குறையுதா, அதோட டிஸ்அட்வான்டேஜஸ் அந்த மாதிரி உள்ள விஷயங்கள் வந்து இது நமக்கு இந்த குறள்ல பாக்குறது எளிமையா இருக்கும் அப்படிங்கறத நினைக்கிறேன். இது அறிவு, அருகில் உள்ள உண்மைகள் மற்றும் விவரங்களை தெரியப்படுத்துது அப்படிங்கிற மாதிரி இதை அணுகலாம். இதோட கணினியோட இதை ஒப்பிடுறது என்ன அப்படின்னா, எப்பொருள் எத்தன்மை தாயினும், அதாவது அண்டர்ஸ்டாண்டிங் த கேப்பபிலிட்டிஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் அ டெக்னாலஜி. ஒரு தொழில்நுட்பத்தின் அனைத்து அம்சங்களையும் புரிஞ்சுக்கிட்டு அதுல உள்ள லிமிடேஷன்ஸ், அதாவது ஒரு துறை இருக்கு அப்படின்னா அந்த துறைக்கு வந்து இவ்வளவுதான் அதை யூஸ் பண்ணலாம்னா அவ்வளவுதான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதோட லிமிடேஷன்ஸ், ஆப்டிமைசேஷன்ஸ், அதுல என்னென்னலாம் புகுத்தலாம், என்னென்னலாம் ஃபீச்சர்ஸ் இருக்கு, ஸோ அதெல்லாம் நம்ம வந்து எப்படி அதை வந்து பயன்படுத்தலாம், எந்த அளவு சேர்க்கணுமோ அந்த அளவு தான் சேர்க்கணும். தேவைக்கு அதிகமா அதை சேர்த்தோம்னா நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நம்ம ரஜினி படம் ஒண்ணு பார்த்திருப்போம், எந்திரன் 2.0. ஸோ அந்த படத்துல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஏஐ டெக்னாலஜி தான் அதுல யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து அந்த மெஷினுக்கு வந்து கொடுக்கும்போது என்ன ஆகுது, தப்பான விஷயங்களை கொடுக்கும்போது அது தவறுதலா எல்லா விஷயங்களும் நடக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படிங்கிற மாதிரி இதை வந்து நகர்த்தி கொண்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னா உண்மையான திறன் மற்றும் பெர்ஃபார்மன்ஸ், அதாவது அதோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்து அது வந்து எந்த அளவுக்கு நம்ம எஃபிஷியண்டா, ஒரு செக்யூரா, ஒரு ஹை ஸ்கேலபிளா அப்படிங்கிறத பரிசோதிக்கிறது, டெஸ்ட் பண்ணி அதுக்கு தகுந்தாப்புல ரிசல்ட் கொடுக்கறது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்ல வர. அடுத்த 6வது குறள், கற்றீண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்றீண்டு வாரா நெறி. துறவற வாழ்வுக்கு தகுதியுடையவராக செய்திடும் அனைத்தையும் கற்று உண்மை பொருள் உணர்ந்து அதன்படி ஒழுகுபவர் மீண்டும் இல்லற வாழ்க்கையை விரும்ப மாட்டார்கள் அப்படின்னு முத்தமிழறிஞர் கலைஞர் சொல்லியிருக்காங்க. ஆனா இத வந்து எனக்கு எட்டுன வரைக்கும் நான் எப்படி யோசிக்கிறேன்னா, ஒரு உண்மையான அறிவு, இந்த இடத்துல வந்து உண்மையான அறிவு அப்படிங்கிறத ஒரு பொருள்ல வந்து ஒரு விஷயத்த கற்று தெரிந்து அதுக்கு வந்து நம்ம அடுத்த லெவல் போறதுக்கு, முன்னேற்றத்துக்கும் உயர்வுக்கும் வெற்றி வாய்ப்புக்கும் போறதுக்காகவும் இத சொல்லியிருப்பாரோ திருவள்ளுவர் அப்படிங்கிறத யோசிக்கிற மாதிரி இருக்கு. மற்றவருக்கு இவ்வாறு சரியான வழிகாட்டியா இருக்கா இல்லையா, இல்ல அது ஒரு நெறியில இருக்கா, அதாவது அறநெறியா என்ன அப்படிங்கிறத சொல்ல முடியுமா, இல்ல அதுல இருந்து விலக முடியுமா அப்படிங்கிற மாதிரியா சொல்லியிருக்கலாமோ அப்படின்னு நான் யோசிக்கிறேன். இத வந்து கணினியோட கம்பேர் பண்ணும்போது கற்றீண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர், லேர்னிங் த கோர் பிரின்சிபிள்ஸ் அண்ட் பெஸ்ட் பிராக்டிசஸ் இன் டெக்னாலஜி. சரியான அறிவு மற்றும் கற்றலை அடைந்தவர்கள் பெஸ்ட் பிராக்டிசஸ் அண்ட் டிசைனிங் பிரின்சிபிள்ஸ், ஆப்டிமல் அல்காரிதம் எல்லாத்தையும் சேர்த்து அத படிச்சிருக்கணும், பயிற்சியோட அதை செஞ்சா இது வந்து ஒரு ஏதாவது ஒரு எரர் வந்தா கூட அதை சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த கற்றீண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் அப்படிங்கிறத அணுகலாம். மற்றீண்டு வாரா நெறி அப்படிங்கிறது இன்கரெக்ட் அப்ரோச்சஸ் அண்ட் பேட் பிராக்டிசஸ் அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து தவறான வழி, அதாவது inefficient methodologies and bad coding practices
அண்ட் லேக் ஆஃப் டெஸ்டிங் போன்றவற்றில் இருக்கிற சிக்கலை வந்து இது ஏற்படுத்தும். அதாவது தப்பா நம்ம அதை ட்ரெயின் பண்ணாலோ அணுகுனாலோ இந்த மாதிரியான வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத இதனால், அதாவது செக்யூரிட்டி வல்னரபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது அதுல வர்ற பிரச்சனைகள் எல்லாமே மற்றீண்டு வாரா நெறி அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்ல வர்றேன். அடுத்தது 7வது குறள். ஓர்த்துள்ளம் உள்ளது உணரின் ஒருதலையா பேர்த்துள்ள வேண்டா பிறப்பு. உண்மையை ஆராய்ந்து உறுதியாக உணர்பவர்கள் மீண்டும் பிறப்பு உண்டு என கருத மாட்டார்கள். ஒரு மனிதனோட வளர்ச்சியில அதாவது இன்னர் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும். அதாவது மையமா இது வந்து நம்மளோட உணர்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது வந்து ஒரு உணர்வா இருக்கலாம், ஒரே கருத்தா ஒருங்கிணைக்கிற மாதிரி இருக்கலாம். ஒரு பிறப்பின் பர்த் பிளஸ் என்லைட்மெண்ட், அதாவது ஒரு அறிவோட பிறப்புக்கும் அறிவுக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டு ஒரே நோக்கத்துல செயல்படலாம் அப்படிங்கறது தான் இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு தோணுது. ஓர்த்துள்ளம் உள்ளது உணரின் அப்படிங்கிறத கணினியில எப்படி பயன்படுத்துறோம் அப்படின்னா, அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார் ஃபங்க்ஷனாலிட்டி பர்பஸ். அதாவது கணினி அடிப்படையில மைய நோக்கம், அது என்ன பர்பஸ்க்காக, எதனால இதை செய்ய போறோம், இந்த விஷயத்த இந்த பொருளையோ எதையோ ஒண்ணு செய்ய போறோம் அப்படின்னா அதோட மைய நோக்கம், அதன் செயல்பாடு எல்லாத்தையுமே நம்ம வந்து அதை ஒரு டிராஃப்டா வந்து வடிவமைக்கிறோம். அதாவது சிஸ்டம் டிசைன் அண்ட் கோர் ஃபங்க்ஷனாலிட்டி அப்படிங்கிறத இந்த குறளோட ஒத்து போகுது. ஓர்த்துள்ளம் உள்ளது உணரின். ஒருதலையா அப்படிங்கிறது சிம்பிளிசிட்டி அண்ட் கிளாரிட்டி இன் டிசைன். அதாவது ஒரு சிக்கலான மற்றும் எளிமையான வடிவமைப்புல ரெண்டையுமே, அதாவது அன்னெசரி ஃபீச்சர்ஸ் அண்ட் ரிடண்டன்ட் ஃபங்க்ஷனாலிட்டி தவிர்க்கப்பட வேண்டியது அப்படிங்கிறத, காம்ப்ளெக்சிட்டி, அதாவது குறைவான பயனரின் தேவைக்கு ஏற்ப கிளியர் அண்ட் கன்சைன் டிசைன், இந்த மாதிரி உருவாக்குறதுக்கு உள்ளது ஒருதலையா அப்படிங்கிறத குறளை வந்து நம்ம இப்போதைக்கு நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கறது மாதிரி பார்க்கிறேன். பேர்த்துள்ள வேண்டா பிறப்பு அப்படிங்கிறது அவாய்டிங் ஓவர் இன்ஜினியரிங் ஆர் ரிடண்டன்சி. அதாவது மிகுந்த காம்ப்ளெக்சிட்டி, அதாவது ஒண்ணு கம்மியா பண்றது, இல்ல அப்படின்னா தேவைக்கு அளவுக்கு அதிகமா ஓவரா வந்து தேவைக்கு மீறி கொடுக்கறதா இருக்கலாம். மென்பொருள்ல வந்து நம்ம அதை பயன்படுத்திட்டோம் அப்படின்னா அதுவுமே வந்து நமக்கு அது தவிர்க்கப்படுற மாதிரி தான் அமையும் அப்படிங்கிறது தான் இந்த குறள் வந்து உணர்த்துது. 8வது குறள். பிறப்பெண்ணும் பேதமை நீங்க சிறப்பெண்ணும் செம்பொருள் காண்பது அறிவு. அடுத்த பிறப்பு அப்படிங்கிறது அறியாமையை போக்கி தெளிந்த உண்மையை நிலைநாட்டுவதுதான் அறிவுடைமை ஆகும் அப்படின்னு கலைஞர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதுக்கு நான் பார்க்கிறது எப்படின்னா, ஒரு மனிதன் வந்து தன்னோட ஆரம்ப பாதையை அதுல இருந்து அடுத்து வர்ற நம்ம அடுத்த நிலை அப்படிங்கிற சிறந்த அறிவை அடைஞ்சு அதுல இருக்கிற செயல்திறனை பெற்று போறதுதான் அப்படிங்கிறத சொல்லலாம். இத்தகைய சிறந்த திறன் வந்து அறிவு கடந்து வந்தபடி மற்றும் வளர்ச்சி துவக்கம், அதாவது தவறான நிலை, இது தப்பு இது சரி அப்படிங்கறதெல்லாம் வந்து அலசி ஆராய்ஞ்சு போறது மாதிரியான விஷயமா இருக்கணும். பிறப்பெண்ணும் பேதமை அப்படிங்கிறத இனிஷியல் டெவலப்மெண்ட் ஃபேஸ் தான் நம்ம கணினி துறையில பாக்குறோம். இதுல மென்பொருளோட ஆரம்ப நிலை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது அந்த ஒரு பிழை இருக்கு அப்படின்னா அந்த பிழைய சரி செய்யறதுக்கான
அதோட குறைபாடு இருக்கு அப்படின்னா அந்த குறைபாடை சொல்றது. இனிஷியல் டெவலப்மெண்ட் ஃபேஸ் இது இப்படித்தான், இது இப்படி இருந்துச்சுன்னா இன்னதான் நமக்கு ரிசல்ட் வரும் அப்படிங்கறத முன்கூட்டியே நம்ம வந்து அதனால இதுக்கு இந்த அளவுதான் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றது. பிறப்பெண்ணும் பேதமை நீங்க சிறப்பெண்ணும் அப்படிங்கிறது ஆப்டிமைசேஷன் அண்ட் ரிஃபைன்மெண்ட். அதாவது ரிஃபைன்மெண்ட் அப்படிங்கிறது மென்பொருளோட மேம்பாடு, எளிதாக்கம், ஒரு சிறந்த செயல்பாடு வழியா அதை சீரமைக்கலாம் அப்படிங்கிறத சொல்றது. அதாவது அதை என்ன பண்ணிடலாம் பார்க்கலாம் அப்படின்னா டெஸ்ட் பண்ணிடலாம், டீபக்கிங், ஆப்டிமைசேஷன் அப்படிங்கிற வேர்ட்லாம் நம்ம வந்து இதுல கணினித்துறையில பயன்படுத்துறோம். செம்பொருள் காண்பது அறிவு அப்படிங்கிறது ஹை பெர்ஃபார்மன்ஸ் எஃபெக்டிவ் டெக்னாலஜி. அதாவது பிழைய வந்து அதை சரி பண்ணிட்டு அதனால கிடைக்கிற ரிசல்ட், செயல்திறன் வந்து எவ்வளவு எஃபெக்டிவா கொடுக்குறோமோ அதுதான் வந்து செம்பொருள் காண்பது அறிவு. அப்போ பிறப்பெண்ணும் பேதமை நீங்க சிறப்பெண்ணும் செம்பொருள் காண்பது அறிவு அப்படிங்கிறத இந்த இடத்துல ஒரு விஷயத்த நம்ம சரியா ஆரம்ப நிலையிலேயே அதை சரியா பண்ணி அதோட ரிசல்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான விஷயங்களை சரியா வடிவமைச்சோம்னா அதோட ரிசல்ட் வந்து ஹை ஹை பெர்ஃபார்மன்ஸாகவும் எஃபெக்டிவாகவும் இருக்கும் அப்படிங்கிறத இந்த கணினியில இப்போ இந்த குறள் வந்து அதை உணர்த்துது. அடுத்த குறள் 9வது குறள். சார்புணர்ந்து சார்பு கெட ஒழுகின் மற்றளித்து சார்தரா சார்தரு நோய். அதாவது கலைஞர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, துன்பங்கள் நம்மை சாராமல் இருக்க வேண்டுமானால் அத்துன்பங்களுக்கு காரணமானவற்றை உணர்ந்து அவற்றின் மீதுள்ள பற்றை விலக்கிக் கொள்ள வேண்டும் அப்படின்னு இருக்காங்க. அதாவது மனிதர்களோட உறவுகளா இருக்கட்டும், அதுல இருக்க தவறு, எதிர்மறை சிந்தனை, அதோட மனநிலை எந்த மாதிரியான ஒரு பாதிப்பா இருந்தாலும் அதை வந்து அந்த பாடத்தை வந்து நம்ம ஒரு லேர்னிங்கா எடுத்துக்கிட்டு அதுல இருந்து முன்னேறி போறதா இருக்கலாம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். இதுல வந்து சார்புணர்ந்து சார்பு கெட ஒழுகின் அப்படிங்கிறது நெட்வொர்க் ஃபெயிலியர்ஸ் ஆர் கம்யூனிகேஷன் எரர்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா கணினியில வர்ற தரவுகள்ல வர்ற பிரச்சனைகளை இதுல வந்து சரியான செயல்பாட்டை தடுக்கும் அப்படிங்கிறது. அதாவது நெட்வொர்க் ஃபெயிலியர்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் எரர்ஸ் அப்படிங்கிறது சார்புணர்ந்து சார்பு கெட ஒழுகின் அப்படிங்கிறது இருக்கு. மற்றளித்து சார்தாரா அப்படின்னா டேட்டா கரப்ஷன் அண்ட் சிஸ்டம் ஃபெயிலியரா இருக்கலாம். பிணைப்பு தவறியதால் தரவுகள் அல்லது சேவைகள் பாதிக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து மென்பொருள்ல வந்து முறையா வந்து இயங்காது. ஏன்னா டேட்டா கரப்ஷனும் அண்ட் சிஸ்டம் ஃபெயிலியரா நம்ம ஆயிடுச்சு. அதாவது இந்த நெட்வொர்க் ஃபெயிலியரு, கம்யூனிகேஷன் எரர் இருந்தாலே மாற்றளித்து சார்தாரா அது வந்து நமக்கு சரியா வராது. அடுத்த லெவல் சார்தாரா சார்தரு நோய். சார்தரா சார்தரு நோய் அதாவது சிஸ்டம் பிரேக் டவுன் ஆகுறது, டேட்டா லாஸ் ஆகுறது, செக்யூரிட்டி பிரீச்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுல கணினி அமைப்புல வந்து மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா அதோ இதெல்லாம் சரியா ஒரு டேட்டாவை கொடுக்கறத தப்பா கொடுத்தோம் அப்படின்னா அதுல வந்து இதன் விளைவா வந்து செக்யூரிட்டி பிரேக், அதாவது தரவு இழப்பு, நம்ம கொடுக்குற டேட்டா வந்து சரியா வராது, அதுக்கான ரிசல்ட் சரியா வராது, பாதுகாப்பு வந்து குறையும். அதாவது செக்யூரிட்டி ஒரு விஷயத்த வந்து நம்ம ஒரு மாதிரி சொல்லுவோம், திருச்சி வேற மாதிரி வரும். ஸோ அதைத்தான் வந்து இந்த இடத்துல இந்த குறள்ல நான் பார்க்கிறேன். அதாவது சார்புணர்ந்து சார்பு கெட ஒழுகின் மற்றளித்து சார்தரா சார்தரு நோய் அப்படின்னு கணினியோட பார்க்கிறேன். அடுத்த 10வது குறள். காமம் வெகுளி மயக்கம் இவ்முன்றன் நாமம் கெடும் நோய்.
விருப்பு வெறுப்பு அறியாமை இவற்றுக்கு இடம் தராதவர்களை நெருங்குகின்ற துன்பம் அழிந்துவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நான் எப்படி பாக்குறேன்னா, மனித மனத்தின் உணர்ச்சியை வந்து உடல் மனசு இதோட பாதிப்பு அப்படிங்கறதெல்லாம் இருக்கும் அப்படிங்கறதான் சொல்லியிருக்காங்க. இதுல வந்து கண்ணி மூலமா பாக்குறது அதாவது காமம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்குமே அந்த லைன் படி வர காமம் அப்படிங்கறத டிசையர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது ஓவர்லோட் ஆர் ரிசோர்ஸ் டிமாண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கணினியில வந்து மென்பொருளுக்கு அதிகமான கோரிக்கை அல்லது தேவைகள் அப்படிங்கறதான் இந்த இடத்துல காமமா நம்ம காமம் அப்படிங்கிற வேர்டோட மேட்ச் பண்றேன். இதுல வந்து அதோட செயல்திறன் வந்து குறைக்கும். அதாவது சிபியு மெமரி பேண்ட் வித் அப்படின்னு சொல்லிக்கிறோம், நெட் கிடைக்கல அப்படிங்கறதெல்லாம் சொல்லுவோம்ல. ஸோ இவற்றின் மூலமா மிகுந்த வந்து அந்த இதை யூஸ் பண்றோம். இதை வந்து ஓவர்லோட் அல்லது ரீசோர்ஸ் ட்ரெயின் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த நிலைக்கு ஒப்பிடக்கூடியதா இது அமையுது. இதோட சேவை அல்லது செயல்பாடுகள் இதோட பயன் அப்படிங்கிறது வந்து பொதுவா வந்து பாதிக்கப்படலாம் அப்படிங்கறத இந்த டிசையர் அப்படிங்கிற வேர்டை வச்சு இந்த வார்த்தையை வந்து மேட்ச் பண்றேன். அடுத்தது வெகுளி அப்படிங்கறது ஆங்கர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். வெகுளி அப்படிங்கிறது சிரமம் தாங்காமல், அதாவது சிஸ்டம் கிராஷ் அண்ட் பக் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கணினியில வந்து அதிகமான சூழல் அல்லது தவறான செயல்பாடுகளால வந்து மென்பொருள் அல்லது கணினில வந்து பிழை வரலாம், ஃபெயிலியர்ல எரர்ஸ். இந்த எரர்ஸை வந்து கணினி சிக்கலை உருவாக்கி பல நிகழ்வுகளுக்கு வழிவகுக்கும் அப்படிங்கறத இந்த வெகுளி ஆங்கர் அப்படிங்கிற வார்த்தையை வந்து இந்த சிஸ்டம் கிராஷோட வந்து மேட்ச் பண்ணி பார்க்குறேன். அடுத்தது வந்து மயக்கம் அப்படிங்கிறது கன்ஃபியூஷன் அண்டு டெலியூஷன். அதாவது ஒரு டேட்டாவை வந்து கரப்ஷன், இன்கரெக்ட் ப்ராசஸிங், ஒரு அல்காரிதம் எரர், அந்த மாதிரியான விஷயங்களா இத வந்து கம்பேர் பண்ணலாம். அடுத்தது நாமும் கெடும் நோய், அதாவது ஐடென்டிஃபை ஆர் ரெப்புடேஷன் லாஸ் அப்படிங்கிறது சொல்லுவோம். அதாவது ரெப்புடேஷன் லாஸ் அப்படிங்கிறது செக்யூரிட்டி பிரீச்சஸ், அதாவது டேட்டா லீக் ஆகுறது, மால்வேரு, ஒரு விஷயத்த வந்து அதே மாதிரி இருக்கும் அதை வேற மாதிரி பண்றது, ரெப்புடேஷன் டேமேஜ், அதை வந்து அதாவது மால்வேர் அட்டாக்ஸ் பண்றது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இந்த ஐடென்டிஃபை ஆர் ரெப்புடேஷன் லாஸ் அப்படிங்கிறத சொல்ல வர்றேன். ஸோ இது வந்து என்னோட புது முயற்சி. இது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. நன்றி உரைப்பொழிவாளர் அவர்களே. வழக்கம் போல் பின்னூட்டத்தை தருமாறு கவிஞர் ரவீந்திர பாரதி ஐயா அவர்களை கேட்டு. எல்லோருக்கும் வணக்கம். முற்றோதல் செய்த சுருதி அவர்கள் நல்ல தெளிந்த உச்சரிப்போடு அருமையாக முற்றோதல் செய்தார்கள். அவருக்கு என்னுடைய கவிஞரை கேட்கல, வீடியோ தெரியல. திருக்குறள் கேட்கல, வீடியோ தெரியல. புதிய பாணி, புதிய முயற்சி, ஒரு பரிசு. கவிஞரை வீடியோ தெரியல, வீடியோ தெரியல, நீங்க பேசுறது கேட்கல. அப்படி கேட்கல, சரியா கேட்கல. வீடியோ கையை வச்சு மறைச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கையை எடுங்க, கையை வச்சு மறைச்சிருக்கீங்க உங்க கேமராவை. இப்ப கேக்குதா? கேக்குது, ஆனா வீடியோ தெரியல. இப்ப வீடியோ தெரியுது. கேக்குதா? பேசுறது கேக்குதா? கேக்குது, இப்பதான் கேக்குது. ஒரு சோதனை முயற்சியில இறங்கியிருக்கிறாங்க மேகலா
சகோதரி மேகலா அவர்கள் ஒரு சோதனை முயற்சியில இறங்கியிருக்கிறாங்க. அருந்தமிழும் ஆங்கிலமும் கலந்த ஒரு இனிய நமக்கு கொஞ்சம் இந்த அறிவு குறைவுதான், அதை கத்துக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அருமையா கிடைத்தது. நல்லா பண்ணாங்க. நல்ல தெளிந்த உச்சரிப்பு, தமிழ் உச்சரிப்பு ரொம்ப அழகாக இருக்கு. அதே மாதிரி ஆங்கிலமும் சிறப்பா சொல்லியிருக்கிறாங்க. வாழ்த்துக்கள். இது ஒரு புதிய முயற்சி, யாரும் செய்யல இது வரைக்கும். இது எத்தனை அதிகாரம்? இது 36வது அதிகாரமா? 35 அதிகாரத்தும் செய்யாத ஒரு புதிய பரிசோதனை முயற்சி செய்த சகோதரிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தமிழ்நாடு கலை இலக்கிய புகழில் தலைநிமிர்ந்து இருக்கிறது. வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி கவிஞர் அவர்களே. சிவசுப்பிரமணியன் தோழர். அன்பான தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்னைக்கு கொஞ்சம் தாமதமாக தான் வந்தேன், அதனால மாணவர் முற்றுதல் சொல்லுதெல்லாம் கேட்கல. இருந்தாலும் மாணவி வர்ஷிகா அவர்களுக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். உரையாளர் திருமதி மேகலா முருகன் அவர்கள் 10 குறள்களையும் நவீன கருவிகளோடு, அதாவது அலைபேசி, கணினி, செயற்கை நுண்ணறிவு ஆகியவற்றோடு ஒப்பிட்டு விளக்கியது அருமையா இருந்துச்சு. அது ஒரு புதுமையாக தெரியுது. அது அருமையாகவும் இருந்துச்சு, புதுமையாகவும் இருந்துச்சு. அவருக்கும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். இதுல ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு பையத்தின் வானம் நனியது உடைத்து. ஐயத்தின் நீங்கி, ஐயத்தை நீக்கிறது வயசு வரம்பெல்லாம் கிடையாது. நமக்கு இப்ப இந்த நவீன கருவிகளை, அலைபேசி, கணினி, செயற்கை நுண்ணறிவு இதெல்லாம் இந்த காலத்துல படிக்கிற பிள்ளைங்களுக்கு நல்லா தெரியுது. அவங்க கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிடலாம், ஐயத்தை நீக்கி கொள்ளலாம், அதுல கூச்சப்படக்கூடாது என்றே சொல்ல தோன்றுகிறது. அதுதான் திருவள்ளுவருங்க சொல்லியிருக்காரு. அடுத்து 6வது பாட்டும் 10வது பாட்டும்ங்கிறது போன அதிகாரம் துறவு, இந்த அதிகாரம் மெய்யுணர்தல். அந்த துறவுங்கிற அதிகாரத்துக்கு அடுத்து மெய்யுணர்தல் வந்ததுனால 6வது குறள் 10வது குறள்ல துறவுங்கிறதுக்கு ஒரு சொல்லும் இல்லை. ஆனா உரையாளர்கள் துறவு நெறின்னு குறிப்பிட்டு சொல்றாங்க. அந்த போன அதிகாரம் துறவு அப்படிங்கிறதுனால அதை குறிப்பிட்டு சொல்றாங்க. அடுத்து ஓர்த்துள்ளம் உள்ளது உணரின் ஒருதலையா பேர்த்துள்ள வேண்டா பிறப்பு. இது சிறந்தது என்று, அதாவது ரொம்ப யோசிச்சு நல்ல ஒரு முடிவு எடுக்கிறோம்னா சிறந்த முயற்சியாக இருக்கும், சிறந்த முடிவா இருக்கும். முதல்லயே சிறந்த முடிவா இருக்கும். அதை திரும்ப ஆராயக்கூடாது. அதை திரும்ப ஆராய்ந்தால் அது குழப்பமாயிடும்னு சொல்றாரு. அடுத்து 10வது குறள் காமம், வெகுளி, மயக்கம் இவை மூன்றும் நோயின்னு சொல்றாரு. இத ஆணவம், கண்மம், மாயை அப்படிங்கிற மும்மலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது காமம், வெகுளி, மயக்கம்ங்கிறது 3 நோய்கள் என்று சொல்லி இருக்கிறார். ரொம்ப அருமையான அதிகாரம், அருமையாக இன்று நிறைவடைந்துள்ளது. நேற்றைய நிகழ்வில் நடந்த ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதாவது நெறியாளர் எப்போதுமே சொல்லுவாப்புல, என்னாலும் பொதுச் செயலாளர் உரைக்கு பின்னால, நிறைவு உரைக்கு பின்னால யாரும் உரை நிகழ்த்த வேண்டாம்னு சொல்லுவாங்க. அதை பின்பற்றியே நேற்று நான் மௌனமாக இருந்தேன். அவரு மேலாள் பொதுச் செயலாளரும் விளக்கி சொன்னார். நான் சொல்ல வேண்டிய அவரை விளக்கி சொன்னார். ஆனாலும் அந்த அம்மா திரும்ப திரும்ப அது சொர்க்கம் மோட்சம்ங்கிறத மறைமுகமாக சொல்லிருக்கு அப்படின்னே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க சொன்னதே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். சங்க பாடல்களிலோ, சங்க இலக்கியங்கள்லயோ, தமிழ் சங்க இலக்கியங்கள்லயோ அல்லது திருக்குறள்லயோ பாடல்கள்ல ஏதாவது சொர்க்கம் மோட்சம்னு குறிப்பிட்டிருந்தா சொல்லுங்க என்று கேட்டுக்கொள்கிறேன்.
மற்றபடி உரையாளர்கள் இதை சொல்றதை வச்சு சொல்ல வேண்டாம். ஏன்னா உரையாளர்கள் வந்து அவங்க சொந்த கருத்துக்களையும் திணித்து உள்ளார்கள். இந்த பரிமையாளர்கள் மாதிரி சொந்த கருத்துக்களையும் திணித்து உள்ளார்கள். இதுல என்ன நான் ஒண்ணு முடிவா சொல்ல விரும்புறேன்னா, ஆதி தமிழர்கள் தெளிவான நீரோடை போல் இருக்கிறாங்க. ஆனா வடக்கு இருந்து வந்தவர்கள் சாதி மதம் என்று இங்க இறக்குமதி செஞ்சு இந்த தெளிவான நீரோடையை கலக்கி விட்டார்கள். இன்னைக்கு அந்த கலக்கத்தை களைய முடியாமல் கலங்கி நிற்கிறோம். சாதி என்பது வடமொழி சொல்லுதேன். மதம்ங்கிறதுக்கு சமயம்னு ஒரு பொருள் இருந்தாலும் அதுக்கு நம்ம தமிழ் அகராதியில வெறி பைத்தியம்னு ஒரு பொருள் இருக்கு. யானைக்கு மதம் பிடித்து விட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி சாதி மதம் இல்லாத தமிழர்கள் வாழ்ந்த ஆதி காலத்தை நினைத்து பெருமைப்படுகிறேன். அதை திரும்ப சொர்க்கம் மோட்சம்ங்கிறத அவங்க சொன்னதுனால இந்த இதை சொல்ல விரும்பினேன். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. அருமையான நிகழ்வு. இத்துடன் என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். பேராசிரியர் ஒரு வாரம் சொல்லலாமா? ஒரு வாரம் சொல்லலாமா? மெய் உணர்தல் மிக அருமையான ஒரு அதிகாரம். மெய் என்றால் உண்மை. மெய் என்பது வடமொழியில தத்துவம்னுவாங்க. தத்துவம் என்பது உண்மையை அறிதல். இந்த உலகம் எவ்வாறு தோன்றுகிறது, எவ்வாறு இயங்குகிறது என்பதை அறிவதுதான் மெய்யுணர்தல். இந்த மெய்யுணர்தல்ல வள்ளுவர் ஒரு அருமையான மணிக்குரல் ஒன்று சொல்ல போல. எப்பொருள் எத்தன்மைத்தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. இதுதான் அறிவியலுக்கு நெருக்கமான ஒரு அருமையான விளக்கம் அது. அப்போ தத்துவம் என்பது நடைமுறைப்படுத்த முடியும் என்பது மார்க்ஸ் கண்டுபிடிச்சார். அப்போ வள்ளுவர் அந்த காலத்துல சிந்திச்சிருக்காரு. அந்த அளவுக்கு வல்லாக்களம் எல்லா பொருளினுடைய உண்மைத்தன்மையை அறிந்து, அதுதான் ஏன் அறிவுன்றார். இந்த அறிவு பாருங்க எல்லா இடத்துலயும் சொல்லுவார் வள்ளுவர். அறிவு அறியாமை என்ற அதிகாரங்கள் இருந்தாலும் கூட, அறிவுடைமை அறிவுடைமை அதிகாரமே இருக்குது. இருந்தாலும் கூட அறிவை அவர் நினைச்ச இடத்துல எல்லாம் தேவைப்படும் இடத்துல சொல்லுவார். இந்த இடத்துல அறிவு என்ன சொல்ல பாருங்க, எந்த பொருளையும் நாம் உண்மை பொருளாக எந்த பொருள் எத்தன்மை உடையதாக இருந்தாலும் அதனுடைய உண்மைத்தன்மையை அறிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு இடத்துல சொல்றாரு, எப்பொருள் யாராய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னுவார். அப்போ இந்த உலகத்தை நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அறிவு தான் மெய்யுணர்தல். மெய்யுணர்தல்ல வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பிறவி அடுத்த பிறவி என்பதெல்லாம் உரையாசிரியர்கள் சொல்றது. வள்ளுவர் என்ன சொல்றாரு, மனித பிறவிக்கு மாண்பு எப்பயா வரும், நீ உண்மை பொருளை அறிந்து நடந்துகிற பொழுதுதான் மனித பிறவிக்கு பெருமை வரும்ங்கிறார். ரொம்ப அருமையா சொன்னாங்க. ஆனா ஒரு வித்தியாசமான முயற்சி சகோதரி மேகலா அவருடைய முயற்சி, அதை பாராட்டதான் செய்யணும். என்னன்னா பாதி ஆங்கிலமும் பாதி தமிழுமா போயிடுச்சு. எதிர்காலத்துல முயற்சி எடுத்து அந்த ஆங்கிலத்தையே தமிழ் படுத்தி சொல்லக்கூடிய ஆற்றல் அவளுக்கு இருக்கு. அதை கொஞ்சம் அடுத்த தடவை பயன்படுத்தணும்னு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றி கவிஞர் அவர்களே. ஒரு சின்ன இடைச்சர்கள். தோழர் சிவசுப்ரமணியன் அவர்களுக்கு சின்ன வேண்டுகோள். ஒவ்வொரு நாளும் அன்றாடு நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் இருக்கக்கூடிய விவாதங்களை அன்றைய நாளிலே முற்றுப்புள்ளி செய்வது சரியாக இருக்கும். புலவர்களுக்கு விவாதம் தேவை. விவாதம் இருந்தால்தான் ஒரு நல்ல கருத்து, புதிய கருத்து, ஒரு செறிவூட்டம் ஏற்படும். அந்த அடிப்படையில் நீங்கள் சொன்ன கருத்தையும் இந்த மன்றம் ஏற்றுக்கொள்ளுகிறது. முடிந்த அளவு அன்றைய தினம் நடக்கக்கூடிய விவாதங்கள் அன்றைய தினத்திலே முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு அடுத்த தினங்களில் அடுத்த அதிகாரங்களுக்கான உரைகளோடு பயணிப்போம். இந்த விவாதத்தை நன்றி இந்த விவாதத்தை இதோடு நிறுத்தி வைக்கலாம். ஏன்னா நம்ம தொடர்ச்சியா நிறைய அதிகாரங்களை நோக்கி பயணிக்க வேண்டியது இருக்கிறது. உங்களுடைய கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஏன்னா நேற்றைய தினம் நீங்கள் சொல்லக்கூடிய கருத்திற்கு நேற்றைய தினமே சொல்லியாச்சு. ஏன்னா நான் முதலே சொன்னதுதான், ஒவ்வொருவரும் ஒரு மூலபாடத்தை, இப்ப இருக்கக்கூடிய சிக்கலே என்ன அப்படின்னா, திருக்குறள்ல மூலபாடத்தை யாரும் சொல்றதே கிடையாது. யாரோ எழுதிய உரைகளை மையப்படுத்தி கொண்டு இதுதான் திருக்குறளினுடைய போக்கு, வள்ளுவருடைய சிந்தனை என்று ஒருவர் சிந்தித்த கருத்தை இதுதான் வள்ளுவருடைய சிந்தனை என்று சொல்வது நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் மூலபாட இன்றைக்கு மேகலா அவர்கள் கூட என்னிடம் கேட்கும் போது ஒரு வார்த்தை சொன்னாங்க,
ஏங்க இந்த மாதிரி இருக்கு, ஏன் இது கணினியை தானே அவர் சொல்லியிருக்காரு, அதனுடைய பார்வை இப்படித்தானே இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. நல்லா அது உங்களுடைய கருத்து, நீங்க சொல்லுங்க இதுல என்ன வேண்டிய இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொன்னோம். அதனுடைய அடிப்படையில தான். ஏன்னா வள்ளுவன் அன்றைக்கே கணினி யுகத்தோடு பயணித்திருக்கிறான்னு தான் நாம பார்க்கணும். புதிய கருத்துக்களை தேட வேண்டிய நெருக்கடியில் இருக்கிறோம். ஏன்னா உலக நாடுகள் பூதம் தங்களுடைய தாய்மொழியில் புதிய கலை சொற்களை, புதிய சிந்தனைகளை நோக்கி பயணிக்கிறது. ஆனால் இன்னமும் நாம் பழைய உரைகளை வைத்துக்கொண்டே இதுதான் உலகம், இதுதான் தமிழ் இலக்கியம் என்று பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் புதிய கருத்துக்கள், புதிய சிந்தனைகள், புதிய தத்துவங்களை நோக்கி பயணிக்க வேண்டிய கடமையும் கடப்பாடும் தமிழர்களாகிய நமக்கு இருக்கிறது. இந்த குழுவில் இருக்கிறவர்களுக்கு மட்டும் இந்த கருத்து கிடையாது. தமிழர்களாகி இருக்கக்கூடிய நாம் அனைவருக்கும் நம்முடைய தாய்மொழி, புதிய புதிய கலை சொற்கள், புதிய சிந்தனைகளை நோக்கி போவோம். சின்ன சின்ன இடர்பாடுகள் இருக்கும், அதை விவாதிப்போம். அதிலிருந்து புதிய கருத்துக்களை நாம் ஏற்றுக்கொள்வோம். இதற்கு இந்த அளவில் நாம் இந்த கருத்தை தோடு நிறுத்திக் கொள்வது சரியாக இருக்கும் என்று நினைத்து அடுத்ததாக ரேவதி நவநீத கிருஷ்ணன். பேராசிரியர் ஒண்ணு சொல்லுங்க. அது நீங்க சொல்றது நான் கடைபிடிக்கிறது அன்றன்னைக்கு உள்ளது அன்றன்னைக்கு தான். நேற்று வந்து பொதுச் செயலாளர் உரைக்கு அடுத்து ஏற்றுக்கொள்கிறேன். உங்களுடைய நெறிக்கோட்பாட்டை நான் ஏற்றுக்கொள்கிறேன். மகிழ்ச்சி. நான் அதுல ஒண்ணும் மறுக்கல மறுதளிக்கல. நன்றி. அடுத்ததாக ரேவதி அம்மா. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று முற்றுதல் செய்த மாணவி ஸ்ருதி மிக அழகாக முற்றுதல் பண்ணினார்கள். அடுத்து உரைப்பொழிவு தந்த தோழர் மேகலா முருகன் அவர்களுக்கு உரிய பாணியில் கம்ப்யூட்டரை சம்பந்தப்படுத்தி நிறைய ஆங்கில வார்த்தைகளை சொல்லி இந்த மெய்யுணர்தல் திருக்குறளை தத்துவமா இருக்குதே, ஒண்ணுமே புரியலையே நினைச்சிட்டே இருந்தேன். ஆனா அவங்க சொன்ன பிறகு அந்த கம்ப்யூட்டர் போட்டு அதையும் போட்டு சொன்ன பிறகு சரி, அப்ப அந்த காலத்திலேயே திருவள்ளுவர் கம்ப்யூட்டரை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருந்திருக்காரு போல இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. ஒரே ஒரு இது, எப்பொருள் எத்தன்மைத்து ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு, இந்த திருக்குறள் தான் நானும் சொல்லணும்னு நினைச்சேன். ரவீந்திர பாரதி ஐயாவும் சொல்லிட்டாங்க. இது ஏன் அப்படின்னா 10 நாளா எனக்கு என் செல்லு வேலையே செய்யலை. 2G தான் அக்செப்ட் பண்ணுது, 4G அக்செப்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லி நெட்ஒர்க் இல்லைன்னே சொன்னாங்க. ஒரு வீட்டுக்குள்ள எங்க வீட்டுக்காரர் செல்லு எடுக்குது, என் செல்லு எடுக்கலை அப்படின்னா அது என்ன அர்த்தம்? நானும் தெருவில் இருக்கிற சின்ன பிள்ளைகள்ட்ட எல்லாம் போய் காமிச்சிட்டேன், இதுல என்னப்பா எதாவது பார்த்து என்னதுன்னு கண்டுபிடிங்கப்பான்ட்டு. அவங்களும் என்னன்னு தெரியலமாட்டாங்க. அதுக்கு பிறகு சாத்திர கொண்டு போய் அந்த கம்பெனில காட்டின பிறகு சிம்மை மாற்றணும்ட்டாங்க. சரின்னு சிம்மை மாற்றிட்டு வந்த பிறகு இப்போ 4G கிடைக்குதுன்னா சும்மா பரவாயில்ல, ஏதோ ஓரளவு கிடைக்குது அப்படிங்கிற இதுல இருந்து நம்ம செல்லு சரியில்லையா சிம்மு சரியில்லையா அப்படின்னு குழம்பிட்டே இருக்காம அதுக்குரிய தீர்வு மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தைக்காக நான் இன்னைக்கு நேற்று என்னுடைய இதுல நடந்த ஒரு உதாரணத்தை சொல்றேன். கிராமத்துல சொல்லுவாங்க, கேப்பையில நெய் வடியுதுன்னா கேப்பாருக்கு மதி எங்க போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம அந்த மெய்ப்பொருளை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற அந்த சொல்ற அந்த இதைத்தான் இந்த மெய்யுணர்தல் திருக்குறளை நம்ம நல்லா படிச்சுக்கிறோம். அந்த கடைசி குறள் பார்த்தீங்கன்னா காமம் வெகுளி மயக்கம், இந்த மூன்றையும் நம்ம நீக்கிட்டோம் அப்படின்னா பிறப்பு என்ற ஒரு இது கிடையாது அப்படிங்கிறத முத்தாய்ப்பாக திருவள்ளுவர் சொல்லியிருக்காங்க. மேகலா முருகன் அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக அருமையான நல்ல ஒரு முயற்சி. அவங்க கணினி துறையில ரொம்ப எஃபெக்டிவா இருக்காங்க அப்படிங்கிறத காமிச்சிட்டாங்க. அநேக ஆங்கில வார்த்தைகளை நான் இப்போ நோட்ல எழுதி வச்சிருக்கேன் அவங்க சொன்னதை பூரா. அப்ப நிறைய அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம். வாய்ப்புக்கு மிகவும் நன்றி. வணக்கம். நன்றி தோழமையே. அடுத்து கணேசன் சாத்துரு தோழர். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு கொஞ்சம் தாமதமா தான் இணைஞ்சேன். ஆனா என் அன்பு சகோதரி மேகலா முருகன் அவர்கள் ஆரம்பித்ததுலேருந்தே நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். ஐயா ரவீந்திர பாரதியா சொன்ன மாதிரி இது ஒரு புது முயற்சி தான். அதாவது இத்தனை குரல்களுக்குள்ளும் அந்த ஆங்கிலத்தினுடைய கணினுடைய தன்மை ஊடுருவி நிக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிட முடியுது. இருந்தாலும் ஒரு தீர்க்க தரிசனம்னு சொல்லுவாங்கல்ல, அப்ப காலத்திலேயே தீர்க்க தரிசனத்தோட இப்படி எல்லாம் வரும் அப்படின்னு நினைச்சு கூட இந்த குரலை இணைச்சிருக்காங்க இணைந்திருக்கல. அதாவது ஒரு மொழிபெயர்ப்பு ஆங்கிலத்துல இருந்து தமிழ்ல மொழிபெயர்த்திருவாங்க, இவங்க தமிழ்ல இருக்கிறத ஆங்கிலத்துல மொழிபெயர்த்துருவாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு திறமை என அன்பு சகோதரிகிட்ட இருக்குது. மிகவும் சிறப்பான ஒரு உரை. இன்னொன்னு என்ன அப்படின்னு சொன்னா,
இந்த ஓர்த்துள்ளம் உள்ளது உணரின் ஒருதலையாய் பேர்த்துள்ள வேண்டா பிறப்பு அப்படின்னு சொல்றாங்க ஒண்ணு. இன்னொன்னு என்ன, பிறப்பென்னும் பேதமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு. இந்த இடத்துல ரெண்டையுமே பாத்தீங்கன்னா பிறப்பு பிறப்புன்னு வருது. இந்த பிறப்பு என்பது அவருடைய இன்றைய பிறப்பா இல்ல மறுபிறப்பா இல்ல மறுபிறவி வேண்டாமா அப்படின்னு சொல்லி இந்த பிறப்புன்னு பேதமைங்கிறாங்க. இந்த பிறப்புன்னு பேதமைங்கிறது பின்னாடி வரக்கூடிய பிறப்பை சொல்றாங்களா இப்ப இருக்கக்கூடிய பிறப்பை சொல்றாங்களா அப்படிங்கிறத ஒண்ணு பார்க்க வேண்டியிருக்கு. அப்ப மறுபிறவி வேண்டாம், நேத்துமே அந்த துறவுலையும் அதான் வந்துச்சு, மறுபிறவின்னு வந்துட்டு இருந்துச்சு. அப்ப மறுபிறவி வேண்டாம் வேண்டாம்னு சொல்றதுடைய காரணம் என்ன, அவர் ஏன் அப்படி சொல்றாரு? அப்ப இந்த இடத்துலயுமே அப்படிதான் நம்ம நினைக்க வேண்டியிருக்கு. ஆனா இந்த 2 குறள்லயுமே பேர்த்துள்ள வேண்டா பிறப்புன்னா பின்னாடி இந்த மாதிரி பிறப்பு வேண்டியது இல்ல அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னா பிறப்புன்னு பேதமைன்னு சொல்றாரு. அப்ப இந்த இதே மறுபிறவிதான் பிறப்பு, அதாவது இப்ப இந்த பிறவி போதும், இந்த பிறவியில அனுபவிச்சது போதும், பின்னாடி வேண்டாம் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த குறள் இருக்கு. அப்ப அது பயமா என்னது, இல்ல அது ஒரு பாவச் செயலா? திருவள்ளுவர் எதை காட்டுறாரு அப்படின்னு சொல்ற வேண்டியிருக்கு. இன்னொன்னு, மெய்ப்பொருள்ங்கிறது நம்மளையெல்லாம் மீறி ஒரு சக்தி, எல்லாம் வல்ல தெய்வம் இது, எங்கும் உள்ளது நீக்கமற சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் வல்லாய் உடலில் இயக்கணும் வாழ்வில் வீரில் அதுன்னு சொல்லி நம்ம வேதாத்திரி மகரிஷிகள் சொல்லுவாங்க. அது அவர் சொல்லும்போது இந்த மெய்ப்பொருளைத்தான் அறிவா காட்டிட்டு, அந்த அறிவுதான் அவனுடைய முக்தி அடைவதற்கான ஒரு பாலமாக அமையுங்கிற மாதிரி அந்த இது முடியும். அப்படி பார்த்தோம்னா இதை மெய்ப்பொருள்ங்கிறது நம்மளுடைய சக்தியெல்லாம் மீறி ஒரு சக்தி இருக்குது, அதுதான் மெய்ப்பொருள். அந்த மெய்ப்பொருளை நாம் அடைய வேண்டும் என்றால் இப்படியெல்லாம் நாம் கடைபிடிக்கணும் அப்படின்னு வச்சுக்கலாம். இன்னொன்னு, உண்மையான பொருள் எது அப்படிங்கிறத தன்னைத்தானே சிந்தித்து தன்னைத்தானே உணர்ந்து கொண்டு அதை புரிந்தால்தான் உண்மை நிலை உண்டாகும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குது. அப்ப இந்த மறுபிறவி எப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு. அதுக்கு உண்மையான விளக்கம் துறவுலையும் சரியா தெரியல, இதுலயும் தெரிய மாட்டேங்குது. அதை கொஞ்சம் விளக்குனா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். வாழ்வளமுடன், வணக்கம், வாழ்த்துக்கள். சொல்லலாமா? நன்றி தோழமையே. கவிஞரே சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அதாவது வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, மறுபிறவியெல்லாம் சொல்லல அவரு. அவர் என்ன சொல்றாருன்னா, பிறப்பென்னும் பேதமை நீங்கி இந்த பிறப்பில், அதாவது உலகத்தார் சிறப்பு என்று பாராட்டும் மெய்ப்பொருள் உலகில் கொள்ளக்கூடிய ஒரு அறிவியல் முறை. அந்த அறிவை பெற்றால் மனித பிறவி அறியாமை மிக்கது என்று பிறவி அறியாமை உடையதுன்னு தத்துவவாதிகள் சொல்றாங்க இல்லையா, அது நீங்கும்ன்றாரு வள்ளுவர். அதனால பிறவியெல்லாம் சொல்லல அவரு. அதே மாதிரி இந்த நமக்கு நம்ம எல்லாம் ஒரு பொருள் ஆட்டி வைக்கிறது அல்லது நமக்கு மேலான ஒரு பொருள் இருக்கிறதெல்லாம் அவருடைய நம்பிக்கை. வள்ளுவர் அதெல்லாம் சொல்றது இல்லை. நமக்கு மேல ஒரு பொருள் இருக்குது, அது பார்த்துக்கிட்டு இருக்குது, நம்பிக்கை நாம ஒண்ணு குறை சொல்ல. ஆனா வள்ளுவர் இடத்துல அதெல்லாம் இல்லை. நன்றி 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 தோழமையே. அடுத்ததாக வேற யாரும் இருக்கீங்களா, இல்லைன்னா ஐயாட்ட போயிடலாம். ஐயா, நான் ஒரு சரளா பேசுறேன் சார், பேசலாங்களா? பேசுங்கம்மா, பேசுங்க. ஒண்ணும் இல்ல ஐயா, இந்த நெறியாளர் பேசுனதுக்கு அப்புறம் பேசக்கூடாதுன்றது விதி எனக்கு தெரியாது ஐயா. நான் நடுவுல வந்ததால எனக்கு தெரியாது. அதனால தவறுதலா இருந்தா மன்னிச்சிருங்க. அம்மா தயவு செய்து இந்த இருங்க, நான் இடையில மறிக்கிறதுக்கு பொறுத்தருங்க. இந்த மன்னிப்பு என்கிற வார்த்தை இந்த புலனம் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளாது. ஏன் அப்படின்னா, நாம் எல்லோரும் மனிதர்கள். இயல்பாய் ஆங்கொன்றும் ஈங்கொன்றுமாய் நம்மை அறியாமல் நடக்கிற விஷயத்திற்காக நிலைப்பாட்டிற்காக மன்னிப்பு என்பது கிடையாது. உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள், கண்டிப்பாக சரியா இருக்கும் என்றால் இந்த மன்றம் ஏற்றுக்கொள்ளும். நம்முடைய நாகராஜன் ஐயா சொல்ற மாதிரிதான், இந்த மன்றம் சரியாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளும். ஒருவேளை அதற்கு ஒரு எப்படி சொல்றது, தவறுன்னு அந்த வார்த்தையை கூட நான் சொல்ல மறுக்கிறேன். ஒருவேளை இடர்பாடாக இருந்தால்
அதை தன்னுடைய கருத்தாக பிறர் பதிவு செய்யலாம். அவ்வளவுதான். சொல்லுங்க. இப்ப மன்னிப்பு வேண்டாம். அதாவது நீங்க சொன்னீங்க இல்லையா, அதாவது அவங்க எடுத்துக்கிற விதம்ட்டு. அதாவது எனக்கு ஒரு ஐயம், அதனால கேட்டேன் ஐயா. அதாவது பிறவி பெருங்கடலை நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார். அப்படி இறைவனடி சேருதல் தானே சார் வீடு பேரு அப்படின்றது என்னுடைய கருத்து தான் இது. அப்ப நான் அதை நினைச்சுக்கிட்டு அதனால நான் சொன்னேன், சரி இறைவனடி சேருதல் தான் இறுதியாக இருக்கும். அப்ப இறைவனடி சேரணும்னாக்கா பிறவி பெருங்கடலை நீந்திருவாங்க, அதுதானே வீட்டு பேரு எல்லை அப்படின்றதால அந்த அர்த்தத்துல தான் சார் ஐயா கேட்டேன் நானு. வேற ஒண்ணும் இது மறித்து இத பேசணும் அப்படின்றதெல்லாம் இல்ல. அம்மா, நீங்க மறுத்து பேசுனீங்கன்னு நான் சொல்லல. உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணீங்க, ஒண்ணும் தவறு கிடையாது. நான் இப்போ சொல்றேன், நீங்க கருத்து சொன்னதில் நாம் தவறாக யாரும் சிவசுப்பிரமணிய ஐயா உட்பட யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. உங்களுடைய கருத்தை இல்ல இப்படி குறிப்பிடல அப்படின்னு சொன்னாங்கன்னா அது அவருடைய கருத்து. அறம்பொருள் இன்பத்தை சொல்லிட்டாரு. ஆனா வீடு பேரை நம்ம எடுத்துக்கிற விதத்துல நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த மாதிரி இது எடுத்துக்கிட்டாக்க வீடு பேர் இது இறைவனடி சேருதல் அப்படின்றது வீடு பேரா எனக்கு தோணுச்சு. அதனால நான் சொல்லிட்டு இருந்தேன் ஐயா, வேற ஒண்ணு. சரி, நன்றிமா. நீங்கள் வீடு பேரை எடுத்துக்கொண்டீர்கள், அவர்கள் இலக்கியத்தில் இல்லை என்பதை சுட்டி காட்டி இருக்கிறார்கள். இவ்வளவுதான் செய்தி. அதாவது சீவக சிந்தாமணி எல்லாம் துறவரம் தான் ரொம்ப வலியுறுத்துது இல்லைங்களா, இறுதி முடிவு துறவரம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சீவக சிந்தாமணி போன்ற காப்பியங்கள் தான். அதுக்காக சொல்லியிருந்தேன். நன்றிமா. நன்றி. நான் அடுத்ததாக ஐயா நிறைவாக பின்னூட்டம் சொல்லுகிற தமிழாசிரியர் நல்லாசிரியர் முனைவர் நாகராஜன் ஐயா அவர்கள். மாமன்றத்தை மாலை நேரத்திலே மகிழ்வோடு வணங்குகின்றேன். ட்ரூத் கான்சியஸ்னஸ் என்றேதான் தலைப்பிடுகிறார்கள். உண்மையை மெய்யாக ஏற்றுக்கொள்வதும் மேவிய தத்துவமாக கொள்வதும் இல்லை சகோதரியைப் போல நடைமுறையிலே இருப்பதாக கொள்வதும் வள்ளுவனுக்கு உடன்பாடுதான். எது எப்படியானாலும் 4 விதமான உண்மைகளை மெய்ப்பிக்கின்றார். அவர் சொல்லுகிற பொழுது த எரர் ரீடைல்ஸ் என்று சொல்லுகிறார். அப்போ நம்மை தொடர்ந்து வரக்கூடியதாகிய நம்மிடத்திலேயே தொற்றி இருக்கக்கூடியதாகிய முலாம் என்னதான் நாம் அதை விளக்கி வைத்தாலும் கூட, விளக்கினை நாம் என்னதான் சுத்தம் செய்தாலும் அடுத்த வெள்ளிக்கிழமை மறுபடியும் அது களிம்பு பூசி இருக்கும். இது எவ்வாறு இருந்தாலும் என்ஜாய் டிலைட் என்று 2வது குறள்ல அந்த மெய்யறிவை மெய் உணர்தலை மகிழ்வாக ஏற்றுக்கொள் இன்பமடை என்று வலியுறுத்துறார். அதை சொல்லும் பொழுது ரொம்ப சரியா சொல்லும்போது டவுட்லெஸ் மைண்ட்ஸ். அப்போ நம்மிடத்துல இருக்கக்கூடிய ஐயங்களை நீக்கியதாகிய துலக்கத்தை சொல்லுகிறார். அதை இன்னும் சரியா சொல்லும் பொழுது நாலேஜ் ஆஃப் 5 சென்சஸ் which it accumulates, எவ்வாறெல்லாம் தொகுத்து நமக்கு அறிவை ஈட்டுகிற வழிகால்களை சொல்லுகிறார். அதை சரியா சொல்லணும் இன்னும் அப்படின்னா நாலேஜ் இஸ் ட்ரூத் ஆஃப் திங்ஸ். அப்போ எல்லா பொருள்களிலேயும் அந்த 5 புலன்கள் மூலமாக நாம் ஈட்டுகிற ஒரு ஆக்கத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதை சொல்லும் பொழுது the path of non return, மறுபடியும் போய் ஐயத்திலேயே சிக்கிக்கொள்வது கூடாது, தெளிவை பெற்றுவிட வேண்டும். அவ்வாறு சொல்லுகிற பொழுது இன்னர் ட்ரூத், அப்படியானால் வெளியிலே இருக்கிற ஒன்றிலேயே நாம் மாயையிலேயே ஏமாந்து போகக்கூடாது. இப்போ ஒரு மாயை சீதையை கொண்டாந்து நிறுத்துறான், லக்குவணன் அழுகிறான், ராமன் அழுகிறான், வீடனன் மட்டும் சொல்லுகிறான் இவள் மாயா பிம்பம், ஆகையினால இந்த சீதையை நம்ப வேண்டாம் என்று வலியுறுத்துகிற துணை அறிவு தேவைப்படுகிறது. அதை இன்னும் சரியா சொன்னா நோ செல்ஃப் ட்ரூத், நாமேயே உணர்ந்து கொள்ளுதல். பிறர் சொல்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை ரொம்ப அழகா வள்ளுவர் நையாண்டி பண்றார். ஒருவேளை சொல் புத்தி தான் இல்லை, சுய புத்தியாவது இருக்கணும்ல. அதை தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் அது தீரா இடும்பை தரும்னு சொல்றார். அப்போ இன்னொன்னு சொல்றார், போமளவும் அது துன்பமா. அது இன்னொரு குறள்லையும் பார்க்குறோம், அது கடைசி வரை போகாது. செருப்புக்கும் காலுக்கு மத்தியில் மாட்டிக்கிட்ட ஒரு நெருஞ்சி முள்ள கற்பனை பண்ணுங்களேன், அது அப்படித்தான். சரி செருப்பை காட்டிடலான்னா சுற்றி இருக்கிற முள்ளு குத்துமே, சரி இந்த செருப்பையே தொடர்ந்து வச்சுக்கிட்டு போகலாமான்னா அது கஷ்டம்தான். கண்ணகி வண்ணச்சீரடி மண்மகள் அறிந்திலள், அவ காட்டு வழியா கோவலன் அழைத்தானேன்னு மதுரையை நோக்கி போகிறார்கள். ஆனால்
அந்த பாதையிலும் கூட அவள் நடந்தாள். அந்த துன்பத்தை கூட ஏற்றுக்கொண்டார்கள். ஒன்றும் இல்லை, அமைச்சர் சொல்றான், என்ன எல்லோரும் எதிர்க்கிறார்கள், அது எப்படி ராஜாவினுடைய மார்பிலே எப்படி எட்டி உதைக்கலாம் அந்த கால்கள், வெட்டி எறிய வேண்டும்னு சொல்றார் ஒருத்தவன் புரியாம. அமைச்சர் சிரித்து கொண்டே சொல்லுகிறார், அந்த பிஞ்சு கடல்களுக்கு தண்டை அணிவிக்க வேண்டும் மன்னா என்று சொன்ன பொழுது மன்னர் பாராட்டுகிறார், கண்களிலே நீர் பூக்கிறார். எட்டி உதைச்சது யாரு அப்படின்னா துர்வாசர் எட்டி உதைச்சாரு நாராயணனுடைய மார்ப, அப்படி இல்லையா இந்த பிஞ்சு கடல்கள் பேரன் எட்டி உதைச்சிருக்கிறான். பெரிய பெருமை தானே. ஆகையினால நோ செல்ஃப் ட்ரூத், அதோடு மட்டுமல்ல பி ஃப்ரீ ஃப்ரம் ஆல் இல்ஸ், எல்லாவற்றிலேயும் நீக்கி இருத்தல். அதை நேத்திக்க ரொம்ப அழகா யாதனை நீங்கியான் என்று சொன்னார்கள். அதே நேரத்துல கடைசியா சொல்றாங்க, டு நேம் ஃபுல்லி, ஒரு முழுமை பெற்ற பூரணத்துவத்தை மெய்யுணர்தலை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ கணினி உலகத்துல சகோதரி நல்லா அழைச்சிக்கிட்டு போனாங்க. ரொம்ப சரியாக உணர்தல், வெளிப்பாட்டை நாம மானா பிறப்பாக ஏற்றுக்கொள்ளுதல், நேர்த்தியாக தவறற்ற அணுகுமுறையை கையாளுதல், சீர்பட்ட கட்டமைப்பை கைக்கொள்ளுதல், நுட்பவியலை புரிந்து கொள்ளுதல், புதுமை செயல்பாடுகளுக்கு அழைத்து செல்லுதல், பகிர்மானத்தில நுணுகிய தன்மையை கையாளுதல், உயரிய உன்னத சிந்தனைகளை சிறப்பாக திறனார்ந்த செயல்பாட்டை செயற்கை நுண்ணறிவு மூலம் எடுத்து செல்லுதல், தொடக்க அடிப்படைகளை உள்வாங்கி அதற்கேற்ப தரவுகளை வடிவமைத்தல், செயல்படுத்துதல், திறன்களை ஏற்றம் செய்தல், புரிந்து கொள்ளுதல், மேலும் எல்லைகளை அதற்குரிய அளவிலே தரவுகளை உள்ளீடு செய்தலும், வெளிப்பயன்பாடுகளையும் அந்த கூறுகளையும் புழங்குதல், கையாளுதல். இந்த அறிவு புலன் பயிற்சி நம்மை கைத்தேர்ந்தவராக வளர்க்கும். உள்ளார்ந்த தகுதிகளை நாம் பிறப்புக்கும் அறிவுக்கும் இடையிலே பெற முயற்சி செய்தல், அதற்கு மையப்பொருண்மை இதுதான். இந்த கணினி இவ்வளவுதான் இதனுடைய பயன்பாட்டின் தகுதி, இதுதான் இதனுடைய மையப்பொருண்மை என்பது உணர்ந்து கையாளுதல். நுகர்வில அடுத்த கட்டமைப்புக்கு அல்லது அடுத்த ஒரு கட்டத்திற்கு நம்மை மேம்படுத்துதல். நுகர்விலே மேம்பாடு, பயன்பாட்டிலே மேம்பாடு, உள்ளீட்டிலே மேம்பாடு, வெளிப்படுத்துதலே மேம்பாடு. மேலும் சீரமைக்கப்பட்ட நிலையில சீரமைந்த வடிவமைந்த சிறப்பான அலைபேசி முதலாகிய இந்த மெய்ப்பொருளுக்கு உதவக்கூடிய தற்கால நுட்பவியலிலே கூட தொய்வை நீக்குதல். மேலும் நம்மை பொறுத்தளவில இன்னும் கணினி தாங்காது, அல்லது அலைபேசி தாங்காது, அல்லது கணிப்பொறி தாங்காது என்கிற நிலையில அதனுடைய சுமை பாரம் தரவுகளை அது பெரிதாக மாற்றி விடுதல், அல்லது அது கை கொண்ட உள்ளீடு செய்த அத்தனை தரவுகளும் அது இழந்து போதல் ஆகிய இத்தனை குறுக்கீடுகளையும் மென்பொருளிலே இருக்கிறது என்பதை தேர்ந்து ஓர்ந்து நேர்ந்து நாம் கை கொள்ள வேண்டும். இத்தனை கருத்துக்களையும் சகோதரி மிக அழகா ஆங்கிலத்திலிருந்து தமிழை தருவது அவ்வளவு சுலபம் இல்லை. முதல்ல தமிழ்ல படிக்க வேண்டும் என்று தொடங்கினார்கள். ஒரே ஒருவர் சேர்ந்தார். கடைசியில் அவரும் ஆங்கிலத்துக்கு வந்துட்டார். அவரால் படிக்க முடியல. பயிற்றுனர்கள் இல்லை, கருவிகள் இல்லை, பயிற்று முறை இல்லை. இந்த இடர்பாட்டை நாம் சந்திக்கிறோம். மொழியாக்கம் செய்கிற பொழுது இந்த இடர்பாட்டை நாம் சந்திக்கிறோம். ஆகையினால கணினியை புரியாதவர்களுக்கு கூட எளிமையாக்குவது என்பது சகோதரியின் முயற்சி, வரவேற்கின்றேன். அதே நேரத்தில் 2 பாலம் சுத்தமா 300-200 ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி இருக்கும் இந்தியா, வாங்க ஒடிசாவுக்கு போனா தெரியும். தமிழ்நாட்டுக்கு வாங்க, இன்னும் 200 ஆண்டுக்கு அப்புறம் இந்தியா எப்படி இருக்கும், இங்க தமிழ்நாட்டுக்கு வாங்க புரிஞ்சிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்குள்ளே இருக்கிற வேறுபாடு, கலாச்சாரம், பண்பாடு, அறிவியல், நுண்ணியல், அதுதான்
உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கற்றவர்கள் நாம, கற்றும் கல்லாதவர்கள் அவங்க. ரொம்ப அழகா அந்த திருக்குறள்லேயே பாலம் இருக்கிறது. சகோதரருடைய முயற்சி ரொம்ப எனக்குள்ளே ஆர்வத்தையும் எண்ணத்தையும் தூண்டியது. இத்தனை நாளா நான் அந்த ஆங்கில மொழிபெயர்ப்பை பொருத்தணும்னு நினைச்சது இல்லை. ஆனால் சகோதரியினுடைய இந்த செயல்பாடு, ஆங்கிலத்திலேயும் கூட இத்தனை சொற்கள் இருக்கு, ஆனால் இந்த சொற்கள் எல்லாம் கணினி பயன்பாட்டிலே இருக்குதான்னு யோசனை பண்றதுக்கு நல்ல ஒரு களத்தை தந்தீர்கள். உங்களை நோக்கி நான் நிறைய எடுத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனால் இது போதாது. இருந்தாலும் சிறப்பான இன்றைய உங்களுடைய கட்டமைப்பு, ஒட்டுமொத்தமா நீங்க கொண்டாந்த அந்த தீம் இருக்குல்ல, அருமையான தரவுகள், நல்ல உள்ளீடு, சிறப்பான வெளிப்பாடு, அதே நேரத்துல அருமையா இயக்குனீங்க. உங்களுடைய கணினி மூளையை பாராட்டவா, உங்கள் குரலாகிய இந்த சேவரை பாராட்டுவா, இல்ல சிறப்பா உங்களுடைய இந்த ஒப்பீடுன்னு சொல்றோமே, கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட், எதை பாராட்டுறதுன்னு புரியல. சகோதரி, A to Z everything you elaborated, really hearty blessings. Thank you sister, thank you for your kind observed things. மிக அற்புதமா கீனா வாட்ச் பண்ணி கொண்டாந்தீங்க, முயற்சி எடுத்தீங்க, நல்ல வகைமைப்படுத்துறீங்க. கணினி அறிவே இல்லாத எனக்கு கூட புரியுதுன்னா போதும். You have succeeded something, that you input everything, you tried, nothing is lackness. ஆகையினால பாராட்டுகள், சகோதரிக்கு வாழ்த்துக்கள். இது ஏற்பாடு செய்த கருமுருகன் ஐயாவுக்கு தான் பாராட்டு. ஏன்னா இவருடைய சுவட்டில் அந்த சகோதரி வருகிறார்கள் என்பது பாராட்டுக்குரியது. வாழ்க தமிழாய் தழைத்து. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி நல்லாசிரியர் அவர்களே. அம்மா, நீங்க எதுவும் சொல்றீங்களா இல்ல நிறைவா பொதுச் செயலாளர்கிட்ட போகணுமா? அவங்க பேசுற மனநிலையில இல்ல, எமோஷன் ஆயிட்டாங்க. அவங்க நாகராஜன் ஐயா பேசும்போதே ஒரு மாதிரியா தான் இருந்தாங்க, ரொம்ப எமோஷன் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நன்றி. நிறைவாக நம்முடைய தமிழ்நாடு இருக்குமோ அப்படின்னு நினைச்சேன். புரிஞ்சுச்சா புரியலையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இந்த ஃபீட்பேக் எனக்கு ரொம்ப மனநிறைவா இருக்கு. நன்றி நன்றி நன்றி. நிறைவாக நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய பொதுச் செயலாளர் போற்றுதலுக்குரிய மருத்துவர் அறம் ஐயா அவர்கள். தோழர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்வு மிக அருமையான நிகழ்வு. வர்ஷிகா ஒரு 6ஆம் படிக்கக்கூடிய ஒரு மாணவி, வரிசையா புதுச்சேரியில இருந்தே வந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்மளுடைய புனிதவதி அம்மா மிக முக்கிய காரணம். அவர்களுக்கும் நன்றி, அந்த குழந்தைக்கும் நன்றி. நம்ம மேகலா முருகன் அவங்க வழக்கமாவே எதை எடுத்தாலும் மிக சிறப்பாக பண்ணக்கூடியவங்க. ஒரு கணனி தொழில்நுட்ப நிபுணர். அவங்க அந்த திருக்குறளையும் இந்த இதெல்லாமே கணனி சம்பந்தப்பட்ட இதுகளையும் எல்லாம் ஒவ்வொரு இதையும் விளக்கி சொன்னது மிக அருமையாக இருந்தது. பல்வேறு தகவல்கள் புதுசு புதுசா இருந்தது நமக்கு. ஒவ்வொன்றுமே இப்படியெல்லாம் கூட நம்ம யோசிக்கலாமோ அப்படின்ற மாதிரி இருந்தது. இன்னைக்கு பின்னூட்டம் வழங்கிய ரவீந்திர பாரதி தோழர், சிவசுப்ரமணிய தோழர், நம்ம நாகராஜன் ஐயா தமிழ் மொழியில மட்டும் இல்ல, ஆங்கிலத்திலையும் மிகச்சிறந்த சொற்பொழிவாளராக இருப்பாரோ. அவருடைய வார்த்தைகள் எல்லாம் பார்த்தோம்னா ஒரு ரைமிங்கா வந்துச்சு. அந்த இங்கிலீஷ் வார்த்தைகள்லாம் இரு மொழியிலும் புலமை பெற்று இருப்பது மிகச்சிறந்த ஒரு பணி. ஐயாவை நாம ஒரு நாள் ஆங்கில உரை கூட சொற்பொழிவாற்றுறது கூட வச்சுக்கலாம். மிக அருமை. இன்னைக்கு அந்த பொதுவா மெய்யுணர்வு, அது எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அந்த உண்மையான பொருள் எப்படி கண்டறிகிறது, அப்ப அறிவு எப்படி தோன்றுகிறது, அதுக்கு மார்க்சியத்தின் அடிப்படையில மார்க்சிய அறிவு தோற்றவியல், ஒரு அறிவு எப்படி தோன்றுகிறது. அறிவுக்கு அடிப்படை சமூகம், சமூக வாழ்க்கை. அந்த வாழ்க்கை தான் ஐம்புலன்களின் வழியாக புறத்தை பிரதிபலிக்கிறது. அந்த பிரதிபலிப்பு மூளையினுடைய செயல்பாடும் சேர்ந்து அறிவாகிறது. அது நீங்க தொல்காப்பியத்திலேயே பார்க்கலாம். ஓர் உறுப்பு உள்ளது ஓர் அறிவு,
தொடு உணர்ச்சி மட்டும் உள்ளது வந்து ஓரறிவு, அதோட வாய் இருந்ததுன்னா அது 2 அறிவு, மூக்கு இருந்ததுன்னா 3 அறிவு, கண் இருந்ததுன்னா 4 அறிவு, காது இருக்குதுன்னா 5 அறிவு, 6 அறிவு வந்து மூளை மனதுன்னு சொல்லும். அது வந்து அந்த தொல்காப்பியத்தினுடைய அந்த செயல். அப்ப உணர்வும் அந்த இதுவும் அடிப்படையா இருக்கு. இப்ப நம்மளோட இது பார்த்தோம்னா, இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசறு காட்சியவர்க்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இதே ஒரு மெய்யுணர்வு இருந்தாலே ஆஹ் ஒரு நமக்கு அந்த மனசில் உள்ள இருளெல்லாம் நீங்கிவிடும். அந்த மெய்யுணர்வை எவ்வாறு அடைவது? சமூகம்தான், சமூக வாழ்க்கை தான் சிந்தனை உண்டு பண்ணிடுது. அப்ப நமக்கு இன்னைக்கே ஒரு வீடு பேரு இன்பம் இது வந்து வள்ளுவர் சொன்னாரா இல்லையான்னு நம்ம வந்து அந்த காலத்தில் பொதுவாக இந்த சிந்தனை எந்த காலத்தில் ஏற்பட்டது, அந்த காலத்தின் சமூக வாழ்வு எது, இதை ரெண்டையும் வச்சுதான் நம்ம வந்து என்ன மாதிரி அந்த கவிஞன் எழுத்தாளன் எந்த உள்ளத்தோடு இவர் அதை எழுதினார் என்பதை நாம பார்க்க வேண்டும். அதற்கு இந்த குறள் மிக அருமையாக அதிகாரம் முழுக்கவே இன்னைக்கு எல்லா பொருளையும் நமக்கு காட்சிக்கு தெரியும், ஆனால் அதனுடைய உண்மையான பொருள் என்ன அப்படின்றது இது வந்து வெளியே தெரிந்த காட்சி, தெரியாத காட்சி எது, அப்ப அதை நாம் உடைத்து பார்க்க வேண்டும் என்றால் இந்த இது நமக்கு தேவை. எந்த ஒரு சிந்தனையாக இருந்தால் அந்த சிந்தனை எந்த வரலாற்று சூழலில் நடைபெற்றது, அந்த வரலாற்று நிலையின் போது காலத்தின் போது எந்த சமூகம் இருந்தது, இதை ரெண்டையும் வைத்துதான் நாம் பார்க்கிறோம். இதை ஒவ்வொரு இடத்திலும் நாம் பயன்படுத்தலாம். மெய்யுணர்வு என்பது ஒவ்வொரு இனக்குழு சமூகங்களிலும் நாடுகளிலும் ஒரு முக்கியமான தத்துவார்த்த விவாதமாக இருந்து வருகிறது. அதை மிக விரிவாக வள்ளுவர் நமக்கு வழங்கியுள்ளார். அதை இன்றைய செயல்பாடு வந்து அதை மிக விரிவான விவாதமாக நடந்தது. அனைவருக்கும் நன்றி. நன்றி பொதுச் செயலாளர் அவர்களே. இன்றைய நாள் ஒரு உண்மையிலே ஒரு மகிழ்வான நாள். காரணம் இந்த அதிகாரத்தினுடைய உரை பின்னூட்டம் என்பது ஆய்வாளர்களுக்கு நாம் அப்படித்தான் பார்க்கிறோம். உரை பொழிவு என்பதை காட்டிலும் உரை பொழிவினுடைய பின்னூட்டம், குறிப்பாக நாகராஜன் ஐயாவுடைய அந்த பின்னூட்ட உரை என்பது நாளைய தலைமுறை கணினி யுகத்தில், ஏன்னா இப்போ கணினித்துறை இப்ப தமிழ் பல்கலைக்கழகத்திலாம் கணினித்துறைன்னே ஒரு துறை இருக்கு, தமிழ் துறையை சார்ந்த துறை அப்படியெல்லாம் இருக்கு. ஏன்னா நாம என்ன நினைக்கணும், அது ஆங்கிலத்தோடு தொடர்புடையன்னு பார்க்கிறோம். தமிழ் படிக்கக்கூடியவர்களுக்கும் அது ஒரு துறையாக இருக்கிறது. அப்படி அதில் ஆய்வு செய்யக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு பேர் உதவியாக இருக்கும். காரணம், அவர்கள் தொகுத்த அந்த பாங்கு இருக்கிறதே அது மிக சரியாக தொகுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் குறிப்பாக இன்றைக்கு முற்றோதல் செய்த மாணவிக்கும் உரைப்பொழிவு தந்த திருமதி மேகலா முருகன் அவர்களுக்கும் எனக்கு ரொம்ப பிடித்த விஷயம் அவங்கள்ட்ட என்னன்னா, கருத்தரங்குகளில் புறம் அவர்கள் கணினியோடு திருக்குறளை ஒப்பிட்டுத்தான் தொடர்ந்து எழுதியிருக்கிறார்கள். குறிப்பாக 2016ஆம் ஆண்டுல இருந்து அந்த கட்டுரையை தொடர்ந்து திருக்குறளோடு ஒப்பிட்டு அவர்கள் எழுதுவார்கள். எனக்கு தெரிந்த செய்தி தான். அந்த அடிப்படையில் ஐயா நாகராஜன் ஐயா, கவிஞர் ஐயா அவர்கள் சொன்னது போல, சிவசுப்ரமணியன் தோழர் சொன்னது போல, நீங்கள் தொடர்ந்து இதில் பயணிக்க வேண்டும் என்று தோழமையோடு கேட்டுக்கொண்டு, தோழர்களே, நாளைய அதிகாரத்தை கூறுபவர் நாளைய தினம் காலையில் அறிவிப்பு செய்யப்படும் என்று சொல்லி, ஒவ்வொரு நாளும் நாம் புதிய புதிய செய்திகளோடு புதிய சிந்தனைகளோடு பயணிக்கிறோம். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் சரியான இலக்கை நோக்கி பயணிப்பதாகவே நாம் பார்க்கிறோம். காரணம், இணைந்திருக்கிற ஆளுமைகள், அவர்கள் பேசுகிற கருத்தியல். நம்முடைய பொதுச் செயலாளர் சொன்னது போல எனக்கு பெரிய ஒரு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. நாகராஜனையா அந்த சரளம், அந்த போகிற போக்கில் கருத்தை சரளமாக ஆங்கிலத்தில் லாவகமாக கையாண்ட அந்த விதம் என்பது மிக மகிழ்வாக இருந்தது, மன நிறைவாக இருந்தது, புத்தெழுச்சியாக இருந்தது. அந்த அடிப்படையில் மீண்டும் மீண்டும் நாம் பல்வேறு தளங்களில் நம்முடைய இலக்கியங்களை எடுத்துச் செல்வதற்கான ஆக்கமும் ஊக்கமுமாக இந்த தினம் அமைந்தது என்று சொல்லி, தோழர்களே, நாளை தினம் இரவு 8 மணிக்கு நாளும் ஒரு அதிகாரம் என்கிற தலைப்பின் கீழ் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் உங்களோடு சேர்ந்தே இணைந்தே பயணிக்கும். நன்றி.